அப்ப அதை நம்ம உணர வச்சோமா, அப்ப அவங்களுக்கு ஏன் அவங்க பிறந்தாங்க, நான் ஏன் பிறந்தேன், நாடு என்ன செய்தது எனக்கு, என கேள்விகள் கேட்பது எதுக்கு, நீ என்ன செய்தாய் அதுக்கு என்று நினைத்தால் நம்மை உனக்கு சொன்னா, அது நாட்டுக்காக இல்ல, நம்பல. நாடுனா நாடு, நாடு உன்னே நாடு. ஓகே, நாடு மீன்ஸ் டு கோ. ஓகே, சோ நம்ம எல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த COVID-19 மூலியமா நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம் வந்துச்சு. ஆனா நம்ம உணர்ந்து இருக்கோமா? சோ அதுக்கு அவருக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு குட்டி செலிப்ரேஷன். அந்த குட்டி செலிப்ரேஷன் நம்ம ஆரம்பிப்போம். இந்த குட்டி செலிப்ரேஷன் அவருக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆத்மாவை நம்ம செலிப்ரேட் பண்ணோமா, நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ற மாதிரி தான். நம்ம எல்லாமே நம்மளுக்குள்ள செலிப்ரேட் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? சோ அவருக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன். நான் அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறேன். Let me just try that. Okay, just give me with me. ஓகேங்களா? ஓகே, sorry, 1 minute. இந்த பாட்டு சின்னோட இருந்துச்சு. அது என்னன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ, அந்த பாட்டு தமிழ்ல. அவரோட பிறந்த நாள், அவரோட பர்த்டே. அண்ட் இது நான் அவளுக்காக நான் புகழ்ந்து அவளை பேசுறேன்னு இல்ல, அவரு சரியான இது சரியான நோக்கத்துல, சரியான எண்ணத்துல பார்த்தாரு. இப்ப பல பேர் வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கு. சோ அந்த மாதிரி ஆத்மா நம்ம நன்றி சொல்லணும். அதே நேரத்துல அவங்க நன்றி சொல்ற நம்ம ஆத்மா என்ன செய்யுது, நம்ம ஏன் கேக் வெட்டுறோம், நம்ம ஏன் அதுக்கு அது நம்மளோட கலாச்சாரம் இல்ல, வெள்ளக்கார கலாச்சாரம். அந்த வெள்ளக்காரன் எங்க இருந்து அந்த கலாச்சாரம் கண்டுபிடிச்சான், எங்க இருந்து கொண்டு வந்தான், அவங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கா கொண்டு வந்தாங்க. நம்ம ஏன் கேக் வெட்டுறோம், நம்ம ஏன் அந்த கேண்டில ப்ளோ பண்றோம், அந்த கேண்டில ப்ளோ பண்ற நேரத்துல அது ஒரு லைட் எனர்ஜி, ஒரு லைட் சிக்னிஃபை பண்ணுது. இப்ப ஜெகதீஷ்க்கு என்ன வயசுன்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப நான் 7ஆம் தேதி 1ஆம் மாசம் என்னோட 59வது பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணேன். அப்ப அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றது எனக்கு 59 கேலண்டர்ஸ் ப்ளோ பண்றதுக்கு முடியாது. மேபி ஒரு பெரிய கேலண்டர் போட்டு அதுக்கு சிக்னிபிகண்டா 59 சொல்லுவாங்க. அதுல என்ன அர்த்தம்னா, அது ப்ளோ பண்ணாத மனுக்கு உங்களை கண்ணு மூடிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ண சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லுவாங்க. அதான் பர்த்டே விஷன்னுவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? 59 வருஷமா என்னோட இருந்த லைட்டை, எனக்கு கொடுத்த அந்த லைட்டை நான் எப்படி பாய்ச்சுன்னு எனக்கு தெரியல. அதை நான் இப்ப ப்ளோ பண்ணிட்டேன், இப்பயும் ப்ளோ பண்றேன். ஆனா இந்நேரம் இப்ப கண்ணு மூடி எனக்கு வரப்போற லைட்டு, கொடுக்குற லைட்டு, இந்த வருஷம் நச்சு இந்த லைட்டு பிரகாசமா இருக்கட்டுமே, எனக்கு மட்டும் இல்ல பல கோடி மக்களுக்கு பிரகாசமா இருக்கட்டுமோ, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அந்த கான்செப்ட்ல தான் அந்த கேக்கை வெட்டுறோம். அப்ப அந்த கேக்கை வெட்டி ஒவ்வொரு ஆளுக்கு ஊட்டுறோம், ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். அப்ப அந்த கேக்கை நம்ம ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதுல என்ன அர்த்தம், கேக்கோட அர்த்தம் என்னன்னா, நான் இந்த லைட்டை நான் மட்டும் உணரக்கூடாது, பல பேருக்கும் போய் சேர்ந்து செய்யணும், அந்த கேக்கை வெட்டி கொடுக்குறோம். அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, the more you share the bigger the cake னுவாங்க. அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க சேவையை, மக்கள் சேவை, மகேசன் சேவை, உங்க மூச்சியை இருக்கிற மூச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு போய் சேவை செய்யறீங்களோ அவங்களுக்கும் வருமானம் பெருகும். நீங்க பாக்குறீங்க, யார் ஒருத்துக்கு வருமானம் இல்லையோ அவங்க கேக் கூட வெட்ட மாட்டாங்க, ஏன்னா காசு இல்ல வெட்டுறதுக்கு. யார் ஒருத்தவங்க கோடி சொன்னாங்களா உலகத்தையே கூப்பிட்டுட்டு பெரிய கேக் வெட்டுவாங்க, ஏன்னா அவங்க சேவை செஞ்சிருக்காங்க, அவங்களோட செலிப்ரேட் பண்றாங்க, மற்றவங்களும் கொடுக்குறாங்க. ஆனா அது உண்மையான சிக்னிபிகன்ட். நம்மளுக்கு இன்னொரு வருஷம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. COVID-19 எத்தனையோ பேர் தூக்கி போயிடுச்சு, நம்மள தூக்காம வச்சிருக்கு. அப்ப இருக்கிற மூச்சில வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அந்த கேண்டல் நம்ம மூச்சு. அவ கேண்டலா இருக்கலாம், ஜோதியா இருக்கலாம், எது வேணும், அருள் பொருளும் ஜோதியா எது வேணுமா இருக்கலாம், நீங்க என்ன வேணுமா கூப்பிடாது உங்க இஷ்டம். நீங்க இஸ்லாமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், அதான் உங்க இஷ்டம், அது உங்களோட சொந்த தொடர்பு. ஆனா என் மூச்சு இருக்கு, அந்த மூச்சை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஓடி வந்த மூச்சு நின்று விட்டா போச்சு. அப்ப அடுத்த லைன்ல நீங்க பாருங்க, அடுத்த லைன்ல இந்த பாட்டை மட்டும் நீங்க நல்லா உணர்ந்தீங்களா, இந்த 2-3 லைன் நீங்க புரிஞ்சீங்களா, அப்ப நம்ம ப்ராடக்டோட வேல்யூ நீங்க புரிவீங்க. இந்த லைன்ல நீங்க புரியுங்க கொஞ்சம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும், அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. இந்த பாட்டோட அர்த்தத்தை முதல் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட இதயத்தை வெறும் ஒரு சதன் நினைச்சிருந்தீங்களா, அது நெருப்புல எரிய போகுது. சில பேருக்கு நெருப்புல எரியும், சில பேர் மண்ணோட மண்ணா போகும், சில பேர் மண்ணில் பேரி பண்ணுவாங்க, அது மண்ணோட மண்ணா போயிடும், புழுக்களை சாப்பிட்டு செத்து போயிடும். அவ வெறும் சதை தான் அது. இல்லாட்டி சில பேர் எரிச்சிருவாங்க. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாங்களா, அது எரித்தலல் உன்னை எரிச்சிட்டு போயிடும். அப்ப வெறும் நம்ம அதுக்காக வந்தோம்,
ஏதோ ஒரு உடம்பா இருந்துட்டு உடம்பா போறோம்னா அப்ப நம்ம வந்து மனிதனா பிறவி எடுத்தது புண்ணியமே இல்லை, அது மிருகமா பிறந்திருக்கலாம். ஏன்னா மிருகம் வந்து பிறந்தா, ஒரு மிருகம் பிறந்துச்சுன்னா ஒரு பூனை தான் இறந்து போகும், ஒரு சிங்கம் தான் இறந்து போகணும். பூனை சிங்கமா முடியாது, சிங்கம் பூனையா முடியாது. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து ஒரு பூனையா பிறந்திருக்கலாம், ஆனா சிங்க போல நம்ம போலாம் திருப்பி. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் கான்சியஸ்வாங்க. அப்ப இந்த இதயம் வந்து கருவியா மாத்தணும். எப்படி மாற்ற சொல்றாங்களா, ஒரு டூல்ஸா மாத்தணும். அதுல அன்பு தான் இருக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும், இந்த சுப்பலாய்ப்பு பிசினஸ் முதல்ல நீங்க வந்து உங்க அன்பை எடுத்து முழுமை உங்களுக்காக நீங்க கத்துக்கணும். மத்தவங்களுக்காக நீங்க கத்துக்கிறது வேலை இல்ல, நம்ம வேலையே இல்ல அது. மத்தவங்க அந்த பொருளை விற்கிறது நம்ம வேலையே இல்ல. நீங்க டாக்டர் இல்ல, நானும் டாக்டர் இல்ல, யாரும் டாக்டர் இல்ல. நம்ம வந்து மெடிக்கல் டாக்டர் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் இல்ல. எனக்கு இருக்க இந்த டாக்டர் வந்து டாக்டரேட், அது வந்து என்னோட பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த டாக்டரேட் அது. ஸோ அந்த டாக்டரேட்டுக்கும் டாக்டருக்கும் வேற. ஸோ அதே போல இப்ப நான் வந்து இதெல்லாம் வந்து டாக்டரா வச்சு நான் கத்துக்கல. இது என்னோட உடல், எனக்கு அந்த மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கிறதுக்கு எனக்கு பேச்சு இருக்கு. அப்ப அந்த பேச்சு வச்சு நான் கொண்டு போனோம். இந்த மூச்சு வந்து எப்போ வேணுமா போயிருக்கலாம், 59 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எனக்கு. அது 90 வயசுல கொண்டு போறதுக்கும் நான் இன்னைக்கு என்ன செய்யறோம் அதுல இருந்து கடமை இருக்கு. அப்ப இருக்கிற நேரத்துல என்ன செய்வோம், நம்ம சேவை செய்யணும். அந்த பேண்டமிக்ல நம்ம கத்துக்கிட்டது ரொம்ப. அப்புறமேல நான் வந்து இந்தியால இருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இந்த பேண்டமிக் பத்தி சொன்ன ஒரு இது சொல்றேன். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் நவ் ஆர் நெவர். ஓகே, லெம்மி நான் இந்த வீடியோ வந்து டேப் பண்ணிக்க நான் பாக்குறேன். முதல் பர்சனல் முக்கியம், இதுக்கப்புறம் பர்சனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்றேன், நான் பாத்துக்கிறேன். சில பேர் எனக்கு இங்கிலீஷ் மீட்டிங்ல வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கேன்னா, ஏன்னா ரெக்கார்டிங் ஏற்கனவே நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, நான் மறந்துடுவேன். ஸோ இட்ஸ் நவ் ஆர் நெவர். நம்ம பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப நாள் காலம் இருக்கு, ரொம்ப பேர் இருக்காங்க. நான் வந்து மலேசியால வந்து இந்த ப்ரோக்ராம் யங்ஸ்டர்ஸ் சேர்க்கணும், நான் கேட்பேன் அவங்ககிட்ட, உனக்கு என்ன வயசுன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க எனக்கு வயசு வந்து 18 சார்னு, 19 சார்னு. எனக்கு என்ன வயசுன்னு கேட்பாங்க. தெரியல சார், மேபி 50 கூட இருக்கலான்னு. முதல் நீ போவியா நான் போவியான்னு கேட்பேன், சும்மா ஜோக்கா கேட்பேன். தெரியல சார் அப்படின்னு. அதுல யாரு போறதுன்னு உத்தரவாதம் இல்ல. சில பேர் நாங்க யாங்கா இருக்கேன், அவர் தான் முதல் போற நினைச்சாங்கன்னா அதுவும் தப்பு. சில பேர் நான் நினைக்கிறேன் நான் தான் முதல் போற நினைச்சா அதுவும் தப்பு. யாரு போவாங்க, எப்ப போவாங்க, எப்படி போவாங்கன்னு அதெல்லாம் வகுத்து வச்சுட்டாங்க, நம்மளோட கம்பெனில இருக்கு. அது இப்போ சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தோமா நம்ம செத்து வாழ்வோம். என்னைக்கு நீங்க செத்து போறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வாழ மாட்டீங்க. ஏன்னா அதை நினைச்சு நீங்க செத்து போயிருவீங்க. அதனால சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. பிறக்கிறத சொன்னாங்க, இறக்குறத சொல்லவே மாட்டாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம கடமை. ஏன்னா நம்மளுக்கு காலங்காட்ட எந்திரிச்சுன்னு மூச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மூச்சை எப்படி பாய்க்க போறோம், எப்படி நம்ம உடல் அதை பாய்க்க போறோம். அப்ப அதனாலதான் இங்கிலீஷ்ல வந்து ஹெல்த்ன்னு சொன்னாங்க. HEனா ஹிஸ் எனர்ஜி, கடவுளோட எனர்ஜி. உங்களோட எனர்ஜி இல்ல, என்னோட எனர்ஜி இல்ல. என்னோட கடமை என்னோட பாடியை டேக் கேர் பண்ணிக்கிறது. சில பேர் பாடியை நல்லா டேக் கேர் பண்ணிருக்காங்க, ஜிம்க்கு எல்லாம் போறாங்க, எல்லாமே போறாங்க, அவனோட ஆக்சிடென்ட்ல இருந்து போறாங்களா. அவன் நல்லா உடம்புல பார்த்தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான். அவன் எப்படி போறான்னு நம்ம கையிலே இல்ல, நமக்கு இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஆனா காலங்காலத்துல எந்திரிச்சு எல்லாத்துக்கும் ஒரே லெவல் மூச்சு தான் கொடுத்துருக்காங்க. 24 hours இருந்துச்சுன்னா எவ்வளவு மூச்சு போகணும்னு எல்லாமே வகுத்து வச்சுட்டாங்க. இந்த மூச்சு எவ்வளவுக்கு போய் சரியா போகுதுன்னா நம்ம உடல்ல பொறுத்து இருக்கு. அப்ப அது நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அடுத்தது என்ன, நம்மளுக்கு வெல்த். பாருங்க, வெள்ளக்காரன் அழகா சொல்லியிருக்கான். HE இஸ் எனர்ஜி, வெல்த் WE அது வந்து வேர்ல்டி எனர்ஜி, நம்ம எனர்ஜி. அப்ப மக்கள் கூட எப்படி சேர்ந்து நம்ம அந்த எனர்ஜி பாய்க்கிறோமோ, அப்ப அவங்க கூட எப்படி பகிர்ந்துக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு வருமானம், நம்ம வாழ்க்கையில வருமானம் வரும். நீங்க நினைச்சீங்க நீங்க தான் பெருசு, நீங்க தான் உண்டியா நினைச்சீங்களா, நீங்களே ஒரு சின்னதுல பிசினஸ் செஞ்சீங்களா, அப்படிதான் வரும். ஆனா எனக்கு நல்ல ஒரு சேவை இருக்கு, இந்த நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யாரு போய் சேவை நம்ம செய்யணும். அப்ப இட்ஸ் now or never. I ain't gonna live forever. I just wanna live while I'm alive. Okay, it's my life. இது ஒரு இங்கிலீஷ் பாட்டுல இருந்து எடுத்த லைன்ஸ். 2 பாட்டு எழுதுனாங்க. 1999 ஒரு பாட்டு வந்துச்சு, இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை லைஃப்னு ஒரு பாட்டு. 2000 ஒரு பாட்டு வந்துச்சு, இட்ஸ் மை லைஃப்னு ஒரு பாட்டு. அந்த 2 பாட்டுல இந்த அர்த்தம் தான். நீ வாழ்றது கொஞ்ச நாள் தான், இந்த வாழ்க்கையில நீ என்ன செய்ய போற அது இப்பயே நீ முடிவெடுத்து நீ செய். ஏன்னா நீ எப்ப போற யாருக்கும் உறுதியா இல்ல. அப்ப இதை நினைச்சிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ஏன் எடுக்கணும், அதனால்தான் வெல்னஸ் அவேர்னஸ் டாக். வெல்னஸ் அவேர்னஸ் டாக். ஓகே, இதுல இங்கிலீஷ்ல அதை நான் இருக்க மறந்துட்டேன். WELL, வெல்னஸ் அவேர்னஸ் டாக். WELLNESS. ஓகே, இது தூக்க வரிகள் எழுதுன்னு நினைக்கிறேன். வெல்னஸ் அவேர்னஸ் டாக். இந்த வெல்னஸ் அவேர்னஸ் டாக் பாருங்க, பிரபஞ்சம் நம்மகிட்ட சுத்திக்கிட்டே இருக்கு. வெளியே இருக்கிற பிரபஞ்சம் நமக்குள்ள இருக்கு. அது கூட எப்படி அலைன் பண்ணி நம்ம செய்ய போறோம், அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அலைன்மெண்ட் எப்படி நடக்க போகுது, நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க. யார் ஒருத்தவங்க வந்து முழுமையா கண்ணோட்டத்துல பாத்தீங்களா, நம்ம ப்ராடக்டோட வேல்யூ உங்களுக்கு புரியும்.
நம்ம ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு நோயாளி தேடிக்கிட்டு சீக்காளி தேடிக்கிட்டு நம்ம வேலையே இல்லை. என்னோட வேலை வந்து முதல் என்னையே டேக் கேர் பண்ணிக்கணும். அப்ப ஒரு ஃபிளைட்ல போனோமா, நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க இருந்தாங்களா, கப்பல் வந்து வெடிச்சுட்டு இறங்க போற நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் அந்த மூச்சு நம்ம மூக்குல வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் தான் மத்தவங்களுக்கு. ஓகேங்களா? சோ முதல்ல இதை பார்ப்போம், இந்த வீடியோவை. Did you know that the human body is made up of over 100 trillion cells, has 206 bones, 320 pairs of muscles, and 5 vital organs? It is a remarkable biological machine with so many systems working together to allow for life, movement, cognitive function, growth, repair, reproduction, and so much more. These systems include the central nervous system, the circulatory system, the respiratory system, the digestive system, the immune system, the reproductive system, the skeletal structure, and musculature. The human body is made up of a head, neck, torso, 2 arms, and 2 legs. The average height of an adult human is about 5 to 6 feet. The human body is made to stand erect, to walk on 2 feet, to use the arms to carry and lift, and has opposable thumbs it can get able to grasp. In this video, we're going to look at some of the many systems in the human body and cover interesting facts and information about what they do. The brain and the nervous system. The human brain is the central command system for the whole body. It's a mass of about 180 billion neurons. Neurons have multiple synapses that create a network of over 100 trillion connections. Tiny electrical currents and chemical messengers send information around the brain at 268 miles per hour. There's enough electrical current in your brain to power an LED light bulb, about 12 to 25 watts. An adult brain weighs about 3 pounds, and if you hold your fist together with your thumbs touching, that's about the size of your brain. The folds in the brain increase its area of size. A baby's brain is nearly smooth, while an adult brain looks a lot like a walnut with lots of little folds. Brain tissue needs both oxygen and glucose to function. It uses 20% of the blood's oxygen and glucose, and brain cells begin to die after around 5 minutes of no oxygen. Different parts of the brain have different functions. The main structure in the brain are the frontal lobe, the parietal lobe, the occipital lobe, the cerebellum, the temporal lobe, and the brainstem. The brain connects to the rest of the body through the spinal cord, which branches out into similar and smaller nerves throughout the body. The nervous system is the body's wiring system. It transmits messages to and from the brain that are both voluntary and involuntary. The involuntary messages are things we can't control, like our heartbeat, feeling pain, and reflexes. Voluntary messages are things we are aware of, like reaching for a pen or speaking. The pins and needles sensation happens when a nerve is compressed and the signal is disrupted. Injury to nerves can cause permanent paralysis and numbness. Nerve diseases can cause loss of memory, uncontrollable shaking, a loss of feeling, muscle deterioration, and seizures. To examine and measure brain structure, activity, and nerve function, doctors can perform an MRI, a CT, or an EEG scan. A healthy brain and nervous system needs a varied and healthy diet and lots of vitamin B1, B9, zinc, calcium, magnesium, and vitamin C in particular. Because the brain is over 70% water, it's very important to drink a lot of water too. The study of the brain is called neurology. ஓகே, இது வந்து நம்மளோட மூளை எவ்வளவு முக்கியம், நியூரோலஜின்னு அந்த வார்த்தையை வந்து எங்கேருந்து வருது, எல்லாமே நம்ம மூளையில இருந்து ஆரம்பிக்குது. நம்ம சாப்பாடு பார்த்தோன்னே நம்மளுக்கு பசி வரும். சாம உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தோட நம்மளுக்கு வந்து பசி வரும். அது எங்கேருந்து வருது, என்ன மாதிரி கனெக்ஷன், எந்த மாதிரி இது நம்மளுக்கு ஏன் இந்த 400 செகண்ட்ஸ்ல தான் வருது அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பிரெயினோட கனெக்ஷன் தான். அந்த கனெக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கனெக்ஷன். ஸோ அதனாலதான் நீங்க வந்து இப்ப மைண்ட் அந்த வார்த்தையிலே MIND, மெமரி அண்ட் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன். நீங்க இருக்கிற மெமரிஸ் எல்லாமே மைண்ட்ல தான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிரெயின்ல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய செல்ஸ் அங்க இருக்கு, ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு செல்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மெமரி இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்ஸ் வந்து அந்த மெமரி என்ன மாதிரி அங்க நினைக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வைப்ரேஷன் வரும். சில பேருக்கு ஏன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பணம் வர மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு சக்சஸ் வைப்ரேஷன் அங்க இல்ல.
அவங்களுக்கு அங்க இருக்கிற வைப்ரேஷன் பிரச்சனை வைப்ரேஷன்னால தான் அப்ப அந்த செல்ஸ் அந்த மாதிரி செல்ஸ் வேலை செய்யும். அதே பேர் இந்த சாப்பாடு சாப்பிடணும் அந்த சாப்பாடு சாப்பிடணும்னு சின்ன பிள்ளைல இருந்து நம்மளுக்கு எங்க கண்டிஷன் பண்ணுவோம், எப்படி செய்வோம், அதை பத்தி அடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம். எங்கே இருந்து அது ஆரம்பிக்குது, எப்படி இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து அப்புறமேல நம்ம கூட அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சீக்காளி நோயாளிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி கொண்டு போறாங்க, நம்ம சான்றோர்கள் சித்தர்கள் எப்படி பார்த்தாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் தான். அந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஓடி நீங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு டிஎன்பி லைன்ஸ் தெரியும், நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் லைன்ஸ் தெரியும், வெளியே பாக்குற லைன்ஸ் தெரியும், கம்ப்யூட்டரோட உள்ளுக்கு ப்ரோக்ராம் தெரியும், அதோட ஹார்ட்வேர் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம பாடியோட ஹார்ட்வேர் வந்து நம்ம பாக்குறதே இல்லை, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஒரு அழகான பாடியை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ஒரு வி ஷேப் பாடி, ஒரு அவனுக்கு வந்து நல்லா சிக்ஸ் பேக் இருக்கு நம்ம அழகா சொல்லுவோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பாடியை நம்ம வேல்யூ பண்றதே இதுல. இதான் முதல் மரியாதைன்னு வார்த்தை சொல்றாங்க. நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த மரியாதை கொடுக்கறதுனாலதான் நம்ம நோயோட சீக்கிரமா போறோம். ஒருத்தவங்க 90 வயசு வரை 80 வயசு இருக்காங்களா, அவங்க மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்க உள்ளுக்கு பாருங்களேன். ஒரு சிக்னல் உங்க மைண்ட்ல வந்தோம்னா எப்படி அந்த சிக்னல்லாம் ஓடுது, எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது, எதெல்லாம் வேலை செய்யுதுன்னு இதை பிக்சரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல, இப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சும் நம்ம தெரியாம இருந்தோமா, அப்ப நம்ம மேலதான் தப்பு. ஓகேங்களா? இப்ப அதனாலதான் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இப்ப எங்க வேலை வந்து இங்க வந்து பொருள் விற்கிற வேலை இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அன்றும் இன்றும் இனி என்றும் ஒரு மனிதனை வந்து அவேர்னஸ் கொடுத்து அவனை எப்படி வளர்க்கறது தான் அதோட மெயின் வேலை. அப்ப நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாமே அவங்க அவேர்னஸ் வச்சோமா, எப்படி உடலை தைக்க பிடிக்குது, எப்படி வந்து வருமானம் செய்யறது, அதான் அவனோட அவேர்னஸ் கொடுக்குறோம். பொருளை தூக்கிட்டு போய் பொருளை வித்துக்கிட்டு நம்ம அது வேலையே இல்லை நம்ம வேலை. ஓகேங்களா? சோ இங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்மளோட மைண்டோட ப்ரோக்ராம். இது மட்டும் நீங்க யோசிச்சீங்களா, நீங்க வந்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அது ஆச்சரியப்படையாத விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல சான்றோர்கள் சித்தர்கள் நம்ம உணவை வச்சுதான் எல்லாமே செஞ்சாங்க. இந்த உணவு தான் நம்மளுக்கு வைப்ரேஷன். ஃபுட், ஈட்டிங் ஹேபிட்ஸ், பாடி அண்ட் இமோஷன். இந்த வீடியோ நல்லா பாருங்களேன், நல்லா உத்து பாருங்களேன். ஏன் அப்படிங்களா இப்ப வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க. சின்ன கை குழந்தையிலே வந்து வந்தோடனே அதுல இருந்து வளர வரைக்கும் இந்த ஃபேட் இழக்க முடியல. ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் மீசை வருது இப்ப ரொம்ப ஃபாஸ்டா, ஏன் வருது? எல்லாமே இங்க இதை பார்க்கலாம். இந்த வீடியோ நல்லா பாருங்க, உத்து பாருங்க. தாய்மாருங்க வீட்டுல இருந்தீங்க பாருங்க, உங்க குழந்தைக்காக பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்காக பாருங்க, உங்க ஃபேமிலிக்காக பாருங்க. சரிங்களா? இதை பாருங்க. இது வந்து நான் சொல்லல, ஒரு ஆராய்ச்சி, ஜெர்மனில செஞ்ச ஆராய்ச்சி. It's impossible to avoid them. For decades, we've been surrounded by sweet and fatty foods, and the body has not been dealing well with these eating habits. But what about the brain? Do our mental health, our moods, and our brain abilities suffer from the wrong kind of nutrition? We know that junk food is making us fat, but science is telling us now that it might also be shrinking our brains. Brain researchers have joined the dining table to study the effects of our eating habits. Diets that are high in fat and sugar in the long term lead to changes in part of the brain involved in memory. This is a recent field of research, a developing science that spotlights a new facet of nutrition. Habitual intake of foods high in fat and sugar results in a reprogramming of the brain. In short, our brain is affected by what's on our plates. It all starts with our very first meals, even before birth. The brain is built up during pregnancy. How it functions later on depends on how it has been nourished by the expectant mother's diet over 9 months. A number of consequences of poor nutrition during gestation have been known for a long time. Today, scientists in Australia are looking at the repercussions of nutrition on brain function. Felice Chaka, a professor at the University of Melbourne,
examined the behavior of babies after following the eating habits of 23,000 pregnant women. We measured their intake of junk and processed foods. We measured their intake of the healthful foods, foods with lots of fibre and nutrients, etc. And then we looked at the emotional health of their children over the first few years of life, from 18 months to 5 years. Of course, taking into account things such as education, income, the mother's mental health, parenting practices, these sorts of things. And what we saw very clearly was that mothers who ate more junk and processed foods, so sweet drinks and salty snacks and, cakes, biscuits during their pregnancy, their children had more of these behaviours such as aggression and anger and tantrums. This disquieting correlation suggests that the mother's diet impacts the mental development of the baby, though the link remains to be demonstrated on the biological level. In any case, Felice Jacka is convinced. So what we also saw in this large Norwegian study is that the children's diets seem to be important as well, independent of what mum ate. If children were eating too much junk and processed foods and or not enough of the healthful foods, they had more of these anger and aggressive type behaviours, but also sadness, anxiety, worry, nightmares. Since then, Professor Jacka's conclusions have been confirmed by studies in Spain, the Netherlands, and Canada. Excess fat and sugar are now in the sights of scientists working on the brain. Excesses and deficiencies. Junk food is often low on essential nutrients, so it leaves the body, and especially the nerve cells, lacking. சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுக்கு மெயின் காஸ் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அங்கேருந்து மூளை வந்து ஒரு ஒரு குழந்தையோட மூளை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த மூளைக்கு போகுது. அதுல வந்து என்ன சாப்பிட போறோம் ரொம்ப முக்கியம். அப்புறம் 9 மாசம் நம்ம வந்து ஒரு தாய் கட்டுக்கோப்போட வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து ரொம்ப கட்டுக்கோப்போட நிறைய மலையில சொல்லுவாங்க, பந்தாங் சொல்லுவாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த கண்டிஷன்ல நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அப்ப அந்த 9 மாசத்துல அதுதான் நம்ம வந்து தாய்க்கு நம்ம வணங்குறோம். ஏன்னா அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்களோ, ஒரு தாய் வந்து அந்த 9 மாசத்துல சிகரெட் குடிச்சாங்களா, தண்ணி போட்டாங்களா, இதெல்லாம் செஞ்சாங்களா, அந்த குழந்தைக்கு வந்து டிஃபெக்டா வரும். சோ அந்த தாய் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த உடலை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த பிரெயினை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பிரெயின் நம்ம வந்து அடுத்தது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சரி தாய் ஒரு பக்கம் கொண்டு வந்து அந்த சாப்பாடு மூலியமா அவங்க என்ன செட் பண்றாங்களோ, அவங்க மெமரியை செட் பண்ணுது. அந்த மெமரி எப்படி செட் பண்ணுதோ அவங்க இமோஷன்ஸ் அப்படி ஓடுது. அப்ப அந்த இமோஷன்னால அந்த பிள்ளையோட சந்தோஷமும் அவங்க சோகமா அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடுது, இப்ப வந்து சின்ன பிள்ளையிலே நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க கேப்ஸ்ல வேலை செய்யலாம், கேப்ஸ் சாப்பிட்டு இருக்கலாம், தப்பா நினைக்காதீங்க, நம்ம பிராண்ட் பேர் சொல்ல வேண்டாம். ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்ல என்ன இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை இருந்து அவங்க டெலிவிஷன்ல பார்த்துட்டு தட்ஸ் வே ஐ வாண்ட் டு பி, தட்ஸ் வே ஐ வாண்ட் டு பின்னு சொல்றோம். அப்ப அவங்க கண்டிஷன் மைண்ட்ல கண்டிஷன் செட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இப்ப நம்ம ஒவ்வொரு மலேசியா ஹைவேல எல்லாமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அங்க இருக்கு. சோ இது வந்து பிள்ளைங்களை ரொம்ப வந்து அட்ராக்ட் ஆச்சு, அவங்க வந்து ரொம்ப ஹூக் ஆயிட்டாங்க. அப்ப எது பிரெயினுக்கு ஹூக் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹேபிட் ஆயிடுச்சுன்னா டோபோமின். அந்த டோபோமின் வந்து அதை பார்த்தோன்னு அந்த ருசி வருது. வந்து நோசுக்கு போகும், அது வாசனான்னு சொல்லுவாங்க. அது சம்ஸ்கிருத பேரே வாசனா. சின்ன பிள்ளைங்களுக்கு அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வாசனா. அப்ப அந்த வாசம் வந்து வந்தோடனே மூக்கு அடிக்கும், மூக்கு அடிச்ச உடனே பிரெயின்ஸ் ஓடும், பிரெயின்ஸ் உடனே அந்த நாக்குல இருந்து நம்மளுக்கு வந்து சிலாய்வா வரும், எச்சல் வரும். எச்சல் வந்துச்சுன்னா உள்ளுக்கு அந்த 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 ஸ்டமக்ல ஸ்டார்ட் பண்ண வேலை செய்யுங்க, ஓ இந்த மாதிரி சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு. அப்ப நம்ம பாக்குற சாப்பாட்டுல கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும், சரிங்களா? சாப்பிடுறதுன்னு ஒன்னும் பிரச்சனை. அப்ப இப்ப இது இன்னொரு இது நான் காமிச்சது, எங்கே இருந்து விளக்காரம் எடுத்தாங்க, அது எங்க காமிச்சிட்டு அப்புறம் வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு then I'm going to call the doctors to come and share with you all. Okay, let me now go to the next one. இது வந்து நேற்று இன்னைக்கு இல்ல, ஆயுர்வேதா, சித்தா வைத்தியம், அந்த எல்லா வைத்தியம் இந்தியால இருந்து வந்தது. அந்த காலத்துல ஆதி காலத்துல சொல்லிட்டாங்க, ஆயுர்னாலே லைஃப்னு அர்த்தம், வேதானா வேதம். அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அந்த காலத்துல ஆதி காலத்துல சொல்லிட்டாங்க. இது வந்து எந்த மதத்தோட சேர்ந்ததுல, எந்த இனத்தோட சேர்ந்ததுல, யாரோட சேர்ந்ததுல, இது வந்து பிரபஞ்சத்தை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வகுத்துட்டு போனாங்க. ஒரு தேங்காவை பார்த்து
தேங்காவை பார்த்துட்டு தேங்காவில வந்து மனிதனோட கண்ணை பார்த்தாங்க, அதுல வந்து ஒரு நெட்டு கண்ணு மாதிரி பார்த்தாங்க, 3 கண்ணு பார்த்தாங்க, தேங்காவோட மகிட்டுமே அவங்க உணர்ந்தாங்க. அந்த தேங்காய்க்கு கொக்கனான்னு பேர் வச்சுட்டு போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் அவங்க முதல்ல இந்த பக்கம் வந்தாங்க. அந்த தேங்காய் பார்த்தோன்னா அவங்க ஊர்ல தேங்காய் அவங்க பார்த்ததே இல்லை. கொக்கனான்னு கூப்பிட்டாங்க. கொக்கோனாலே சான்ஸ்கிரிட், கொக்கோனாலே ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸ் அந்த வார்த்தையிலே தலைன்னு அர்த்தம், ஹார்ட் ஸ்கால்னு அர்த்தம். அப்படிதான் அவனுக்கு நாட்டுன்னு விளக்க ஆரம்பிச்சான், கொக்கோ நாட்டுன்னு. அப்ப அந்த தேங்காயோட மகிமை நம்மள அந்த காலத்துல நம்மளுக்கு தெரியும். இது எங்க இருந்து வந்தது? நம்ம ஊர்ல தான் வந்தது. நம்ம சான்றோர்கள் சித்தர்கள் கொண்டு போன கான்செப்ட், விட்டுட்டு போன கான்செப்ட். அவங்க என்ன சொன்னாங்க? இதான் அவங்க சொன்னது. நம்மளுக்கு வந்து 5 கவசம் இருக்கு. அன்னைக்கு நான் வந்து இதுல இங்கிலீஷ்ல செய்யறதுல நான் வந்து அந்த அன்னமய கோஷா சொல்லல. நான் என்ன சொன்னேன்? பிசிக்கல் பாடி லெவல். ஆனா அன்னமய கோஷா சொன்னேன். பிரணமய கோஷான்னு என்ன உங்களுக்கு சொல்லல. மனோமய கோஷான் என்ன சொல்ல, விஜயவன கோஷா என்னன்னு சொல்ல, ஆனந்த மய கோஷான்னு சொல்ல உடைக்கி வைக்கல. இதெல்லாம் வந்து நத்திங் டு டு வித் ரேஸ் ஆர் ரிலிஜன். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர்செல்ஃப். அந்த காலத்துல சித்தர்கள் வந்து உட்கார்ந்து அவங்க ஞானிகள் மட்டும் இல்ல, விஞ்ஞானிகள். ஒவ்வொரு வித்தையும் அவங்க கண்டுபிடிச்சு அது மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. எங்க பார்த்தாங்க? அவங்க எல்லாமே நேச்சுரலா பார்த்தாங்க. அவங்க வந்து ரசாயனத்தை கொண்டு வரல, நம்மளுக்கு இயற்கையா கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்ன கவசம் நம்மளுக்கு கொடுத்த கவசம், நம்மளோட உடல் தான் கவசம். அது என்ன? அந்த உடல் எதுல இருந்து செஞ்சுதான்? நம்மளோட பிசிக்கல் பாடி லெவல் வந்து அண்ணானா ஃபுட், மாயானா டைமென்ஷன், கோஷானா ப்ரொடெக்ஷன், ஒரு கவர். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் கவசம் நம்மளுக்கு. ஓகேங்க, இது மட்டும் தான் உடைச்சு காமிச்சா உங்களுக்கு. அப்ப அதுல வந்து ஏர்த்ல இருந்து வருது. அந்த ஏர்த்ல இருந்து நம்ம வந்தோம். எப்படி நம்ம ஏர்த்ல இருந்து வந்தோம்? நம்ம எப்படி பிறந்தோம்? நம்மளோட விதை எங்க இருந்து வந்துச்சு? நம்மளாம் வந்து மேல இருக்கிற நேரத்துல நம்ம சொல்லுவோம், நான் அந்த வீட்டுல போய் பிறக்க போறேன், அந்த லட்டிடியூட் அந்த லாங்கிடியூட் அந்த குடும்பத்துக்கு போய் பிறக்க போறேன், அங்க இருந்தா நான் என்ன உணர முடியும் அப்படின்னு நம்ம மேல அங்க சொன்னோம். அப்ப அவங்க சொன்னாங்க, சரி இந்த இடத்துலயா கோலி பீஸ், நான் பிறந்த ஊரு கோலி பீஸ், அக்கா இந்த டைமா, சரி போ நீ அங்க போ அப்படின்னு அங்க இருந்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு நான் எப்படி வந்து உளுந்து வந்தேன்? இதெல்லாம் வந்து நத்திங் டு டு வித் ரேஸ் ரிலிஜன். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இதெல்லாம் வந்து அந்த காலத்தோட விஞ்ஞானம். அது அப்படியே ஆளுங்க மறந்துட்டாங்க. அப்ப நான் வந்து உளுந்து எங்க விழுந்தேன்? எங்க அப்பாவுக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சைவ சாப்பாடு, சைவமா வந்து விழுந்தேன். ஏன்னா சைவம் தான் மண்ணுல இருந்து வரத்துக்கு சின்னாங்க இருக்கும். சோ நான் வந்து மண்ணில விழுந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டு விதையா வந்து விழுந்தேன். அப்ப அந்த விதையா விழுந்து அங்கே இருந்து நான் வந்து மரமாகி அதுல இருந்து அந்த சாப்பாடாகி அவரோட இதுல பூந்து அவருக்கு சாப்பாடு அவர் டைஜஸ்ட் பண்ணி என்ன அதுல ஒன்னா சேர்ந்து அவரோட ஸ்பெர்மா மாறிச்சு. அப்ப அந்த ஸ்பெர்மா மாதிரி எங்க அம்மா அவரோட சேர்ந்து அப்புறம் நான் உருவாக்கப்பட்டேன். அது சின்ன ஜைகோட்னுவாங்க, அதுல இருந்து 9 மாசம் அங்கிருந்து உருவாக்குறதா நானு. அதே போல எல்லாமே இது எனக்கு மட்டும் இதுல மகாதேருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எல்லா குழந்தையும் அப்படிதான் பிறந்தாங்க. அப்ப அங்க இருந்து அது அப்படிதான் நம்ம வந்து மண்ணுல இருந்து வந்தோம், உணவுல இருந்து வந்தோம். அப்ப அந்த உணவு வந்து இப்ப சீன ஃப்ரெண்ட் என்று சொல்லுவாங்க. நான் ஒரு வாட்டி என்ன சொன்னா, எனக்கு மகம் பிறந்திருக்காங்க, அடுத்து பொண்ணு பிறக்கும் சீனா சொல்லுவாங்க, நிறைய சைவர் கொடு, நிறைய வெஜிடபிள்ஸ் கொடு அப்படின்வாங்க. வெஜிடபிள்ஸ் கொடுத்தாதான் நிறைய பொம்பளை பிறக்கும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான். சாப்பாடு தான் எல்லாமே டிசைட் பண்ணுது. சரிங்களா? சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவ்வளவு முக்கியத்துவம் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. எப்படி சாப்பிட சொன்னாங்க? பத்ம நிலைன்னு சொல்லுவாங்க. பத்மனா லோட்டஸ். நம்மள உட்காந்து கீழே சப்பாங்கால போட்டு நம்ம உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நாங்களாம் இந்த எஸ்டேட்ல இருக்கிறதுல சின்னதா வரத்துல கீழே வரலாம் சப்பளங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா நீங்க அந்த நிலையில உட்காந்து சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு வைப்ரேஷன் வேற எங்கேயும் போகாது, உங்களை சுத்தி தான் இருக்கும். உள்ளுக்கு எல்லாமே அழகா போய் டைஜஸ்ட் பண்றதுக்கு வைப்ரேஷன் எனர்ஜி அங்க இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? எப்படி சாப்பிடுறோம்? சாப்பிடுற நேரத்துல கையில சாப்பிடுறது டீ பார்த்துட்டு இருப்போம், அதனால சீரியல் ஓடிட்டு இருக்கணும், அது பார்த்துட்டு இருப்போம். உள்ளுக்கு என்ன போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து வெளியே போய் சாப்பிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்போம். சாப்பிட்டு முடிஞ்சு கூட நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மகித்துவமே கொடுக்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் அந்த காலத்துல சாப்பாட்டே ஒரு பிரேயர்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகே, அந்த சாப்பிடுற நேரத்துல அவர் பிரேயர்ஸ் செஞ்சு அப்பதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்ப வீட்லயே நம்ம உட்காந்து சாப்பிடல, கோயிலையும் உட்காந்து சாப்பிடல, எங்கேயும் நம்ம உட்காந்து சாப்பிடல. ஒரே என்ன நமக்கு கத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் உட்காந்து சாப்பிடறாங்க ஜப்பான்காரனுங்க. அதான் 100 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து நம்மள சாப்பாடு ஆக்கி சொன்னாங்க. அந்த காலத்துல ஸ்பைசஸ் வச்சு அங்க இடிப்பாங்க, இங்க அரைப்பாங்க, அம்மா அரைப்பாங்க, இதெல்லாம் இடிப்பாங்க, நாங்களாம் சேர்ந்து அரைச்சிருக்கோம். இப்பெல்லாம் யாரும் அது செய்யறதே இல்லை. ஒரு பட்டன் அமுத்துவோம், அங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட். வீட்டு வெளியே போனா அங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட், வீட்லயும் ஃபாஸ்ட், வெளியும் ஃபாஸ்ட்னா எப்படி நம்மளுக்கு வந்து லாஸ் பண்ணுவோம் நம்ம பாடி. சோ அந்த உணவு தான் ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. ஒரு வீட்டுல வந்து அவங்க நோயாளியா இருக்காங்களா இல்ல ஹெல்த்தியா இருக்காங்களா, அவங்க குப்பை தடி போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க.
சாப்பிட்டுட்டு சாயந்தரம் என்ன குப்பத்தொட்டியில் வீசுறாங்களோ அதான் டிசைட் பண்ண போகுது அந்த பாடியோட ஹெல்த்தி. ஓகேங்களா? சோ நம்ம சாப்பாட்டு ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது வந்து பிராணாமய கோஷம்னா நம்ம மூச்சு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம அந்த காலத்துல மூச்சு பயிற்சி எடுக்க சொன்னாங்க. அந்த மூச்சு பயிற்சியை எப்படி எடுக்க சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் மைண்ட் எல்லாத்தையும் மறந்து நீ மறந்து கொஞ்ச நேரம் எடு. அதான் பிராணானா கடலோட ஃபயர் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். மாயானா டைமென்ஷன். ஓகே, பிரணமாய கோஷா. ஓகே, அங்கேருந்து வருது. அது பிரணயமான்னு சொல்லுவாங்க. யமன் கொஞ்ச நேரம் செத்துப்போ, உன்னை மறந்துரு. ஓகே, அல்ல இது பைபிள் கூட சொல்லுங்க, டு லீவ் ஒன் ஹஸ் டு டை அப்படின்னு. கொஞ்ச நேரம் உன்னை மறந்து அந்த மூச்சோட கொஞ்சம் ஐக்கியமாறு. அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், காலையோ சாயந்தரமோ எப்பயோ. ஓகேங்களா? அது அந்த அப்ப தெரியும், ஓ எனக்கு மூச்சு இருக்கு அப்படின்னு. அடுத்தது மனோமய கோஷா. இது மென்டல் லெவல். ரொம்ப நோய் இப்ப வர நோய் எல்லாம் வந்து உடல் அளவுல வருது இல்ல. நம்ம சாப்பாடு வந்து நம்ம மைண்ட போய் டிஸ்டர்ப் பண்ணும். 3 வகையான சாப்பாடு நம்மளுக்கு உடல்ல போறோம். ஒண்ணு வந்து சத்விக்னா சாந்தமா இருக்கும். நம்மள அந்த சாப்பாடு சாந்தமா இருக்கும். அப்ப பால் குடிக்க சொல்லுவாங்க, வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவாங்க, அதெல்லாமே சாத்விக். ஓகே, இன்னொன்னு வந்து சத்விக் நம்ம பேருக்கு வரமடிக்க அப்புறமா அவங்க 4 பேர் கொடுப்பாங்க சொல்லுவாங்க அவங்க. ஓகே, சத்வான சாப்பாடு வந்து ரொம்ப உங்களுக்கு சாந்தமாக்கும், உங்க மைனை சாந்தமாக்கும். சிலது வந்து உங்க மைனை அக்ரெசிவ் ஆகும். தமசிக்னு சாப்பாடு வந்து நிறைய சோறு சாப்பிட்டோமா நம்ம அப்படியே சோம்பலாவா தூங்க சொல்லுவோம், அது தமசிக், சோம்பல் கொடுப்போம். ஓகே, சத்விக், தமசிக் அண்ட் இன்னொன்று இருக்கு, அது வரும் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? சோ மைண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம மைண்ட் வந்து இந்த காலத்துல இப்ப இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல. பணம் பிரச்சனை. யாருக்கு பணம் பிரச்சனை இல்ல? அவ பண பிரச்சனை நிறைய நம்மளுக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? விஜயமய கோஷா இன்டலெக்சுவல் மைண்ட்ல, ஆனந்தமய கோஷா நம்மளோட சோல் எனர்ஜி லெவல்ல. சோ இதுக்கு பிரேஸ் தேவை. இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்தீங்களா, உங்களை வந்து தெரிஞ்சுக்க சொல்றோம். நீங்க வந்து கத்துக்கிட்டு பணம் செய்ய சொல்லல, நீங்க நிறைய உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்க வந்து நீங்க வந்து தியானம் செய்யணும், மெடிடேஷன் செய்யணும். உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் செய்யுங்க. ஒரு ஆளுக்கு போய் உட்காந்து அவங்க கூட போய் உட்காந்து செய்யறது இல்லை. கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிம்மதியா உட்காருங்க, அவ்வளவுதான் போதும். சோ இந்த லெவல் நம்ம பாத்துக்கிட்டோமா, இது எல்லாமே நம்ம சாப்பாட்டுல இருந்து வருது. ஓகேங்களா? அப்ப அடுத்தது அந்த மூச்சு வந்து நம்மளோட ஒரு தண்ணி போல ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் அதை தண்ணி வாட்டர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அடுத்தது வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபயர், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், எல்லாம் சேர்ந்து மைண்ட் ரொம்ப பாய்க்கிறேன், அதனால அடையில தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன், அது ஃபயர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்டெலெக்சுவல், அது அங்கேருந்து மேல இருந்து வருது. மைண்ட்ல வந்து 2 வகையா நீங்க வாழ்க்கையை ஓட்டலாம். ஒண்ணு உங்களோட சொந்த புத்தி வச்சு பாய்க்கலாம். நீங்க கத்துக்கிட்டது மெமரியில இருந்து பார்த்து அந்த புத்தியை பாய்க்கலாம். இன்ட்யூஷன்னா மேல இருந்து வருது, அது வந்து ஏல இருந்து வருது, இன்டெலெக்சுவல். அப்ப இன்னொன்னு வந்து ஆத்ம ரீதி எங்க இருந்து வருதுன்னா நம்மளோட ஸ்பிரிட்ல இருந்து வருது, ஸ்பேஸ்ல இருந்து வருது, இதர்ல இருந்து வருவாங்க சொல்லுவாங்க. சோ இந்த 5 தான். இதான் சீனா வந்து ஃபங்க்ஷன் சொல்றான். அவன் பேலன்ஸ் பண்றான் வெளியே. அந்த எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ், அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க பிசினஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளியே ஃபங்க்ஷன். நம்ம காலங்க நம்ம சார்ந்தவர்கள்லாம் பாடி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்ப பாருங்க, இது வந்து இந்த கோவிட் வார்த்தையை வச்சு, இது பெங்களூர்ல ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு மேனேஜ்மெண்ட் செஞ்ச ஒரு ப்ரோக்ராம். அவங்க என்ன சொல்றாங்க, கிளீன் அப் யுவர் லைஃப். பேண்டமிக் வந்தது நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை கிளீன் அப்னு சொல்லுது. சாப்பாட்டு குணத்தை நம்ம மாத்தணும். எப்படி சாப்பிடணும் மாத்தணும், என்ன சாப்பிடணும் மாத்தணும், எங்க சாப்பிடணும் மாத்தணும். நம்ம என்ன சாப்பிடறோம் படி. இப்ப மலேசியாவை எடுத்துக்குமே, இந்தியால கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கு. மலேசியால வந்து 24/7 நம்ம சாப்பாடு. கண்டதை சாப்பிடுறோம். கண்ணை எது பார்க்குதோ அது சாப்பிடுறோம். கண்ட இடத்துல சாப்பிடுறோம். தமிழ்ல சொல்றாங்க கண்ட இடத்துல. கண்ணை எங்க சாப்பிடுறோமோ அங்க பாக்குறோம் சாப்பிடுறோம். கண்ட இடத்துல. தென் கண்டபடி சாப்பிடுறோம். சாப்பாடு எப்படி இருக்கோ சாப்பிடுறோம். நம்ம அது ஆராய்ச்சி கூட பண்ண மாட்டோம். நிறைய ஸ்டால்ஸ், மலேசியா ஸ்டால்ஸ்லாம் வந்து அந்த டிசிப்ளினே இல்ல ஃபுட்டை காவ பண்றதுக்கு. நம்ம சொல்றோம் வைரஸ் வந்து மாஸ்க் போட சொல்றாங்க, அவங்க ஃபுட் திறந்து வச்சிருக்காங்க, அந்த ஃபுட் சாப்பிடுறாங்க. அது எவ்வளவு வைரஸ் போட்டுருக்கு யாருக்கும் தெரியாது. சோ அந்த ஃபுட் திறந்து வச்சு விற்கிறாங்க. சோ கண்டதை சாப்பிடுறோம், கண்ட இடத்துல சாப்பிடுறோம், கண்டபடி சாப்பிடுறோம். இன்னொன்னு என்னன்னா கண்ட நேரத்துல சாப்பிடுறோம். எப்படி சாப்பாடு பார்த்தோமா சாப்பிடுறோம், அது ராத்திரியா பகலாம் இல்ல. சோ இதெல்லாம்னாலதான் நமக்கு நோய் வருது. சரிங்களா? அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா கிளீன் அப் யுவர் லைஃப். இப்ப எனக்கு என்ன ஒரு ஹாப்பினா, நம்ம மலேசியாவில வந்து ஒரு 5 மணிக்கு வெளியே போயிட்டோமா, கடைகள்லாம் நிறைய சாத்திடுறாங்க. இப்ப இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னுக்கு நாங்க நியூசிலாந்து போனோம். வெளிநாட்டுக்கு போற நேரத்துல கடைங்க 5 மணிக்கு மேல கடையே இல்லை. அங்க கடை இருந்துச்சுன்னா ஒரு இந்தியன், ஃபிஜியில இந்தியன் தான் கடை வச்சிருக்காரு, மற்றவங்க யாரும் கடை இல்லை.
இதே இங்கிலாந்துல அப்படிதான், லண்டன்ல அப்படிதான், கடை இல்ல. ஆனா நம்மள ஊர்ல வந்து எனி டைம் நம்மளுக்கு கடை இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் டிசிப்ளின் வருது. அது எவ்வளவு நாள் வரப்போகுது தாக்க போது நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து ஓப்பன் அப் யுவர் எனர்ஜிஸ். இந்த டைம்ல வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க, உட்கார வச்சு நம்ம எனர்ஜியை திறக்க வச்சுட்டாங்களா? ஜூம் மூலியமா நீங்க ஜூம் பேபியா இருக்காங்க பாருங்க, உட்காந்துருக்காங்க ஜூம் பேபி. என்ன வயசு இருந்தா கூட முக்கியம் இல்லை, அவங்க வயசு 70 மேல இருக்கு. ஆனா அவங்க உட்கார்ந்து இருந்து பாக்குறாங்களா? அப்ப அந்த வயசுக்கு வந்து அவங்க வந்து மைனை வந்து நோயில வைக்கல. ஏன்னா இந்த நோய் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அந்த நோயை நினைக்க சொல்லுவோம். அப்ப நீங்க நோயை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா, நீங்க தான் கூட கூட அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனாலதான் நாங்க அடிக்கடி என்ன சொல்றோம்னா, நோய் பத்தி பேசாத, நோய் பத்தி நினைக்காத. அது வந்து யாராவது உங்களுக்கு சொன்னாமா, முடிஞ்ச ஒரு டாக்டர் கூட இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் சாப்பிடுங்க ஒரு 3 மாசம் 6 மாசம் அப்படின்னு. நான் பப்பா நிக்கினில் நம்ம டீம்ல இருக்காங்க, எனக்கு அங்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் அவங்களுக்கு சொன்னேன், அவனுக்கிட்டலாம் உங்க டிபி எல்லாம் வந்து ஒரு ஆளோட புண்ணை பத்தி நீங்க அவ்வளவு கொடூரமா போட்டிருக்கீங்க. அப்புறம் பிராஸ்ல வந்து ஒரு பிராஸ் இல்லாம போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தேவையான கேட்டேன் நான். ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம நோய் பத்தி பேசவே கூடாது. என்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து அந்த கண்ணாடி வந்துச்சோ அன்னைக்குதான் அவன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அவன் உடலை பத்தி ரொம்ப பாத்துக்கிட்டே இருந்தானா கண்ணாடினால. கண்ணாடி வராதுன்னைக்கு அவன் உடல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு பூனைக்கு தெரியாத உடல் எப்படி இருக்கு, கண்ணாடி பார்த்தா கூட தெரியாது. அதான் அதுன்னு நம்ம அந்த கண்ணாடி பார்த்தா ரொம்ப கெட்டு போயிட்டோம். இன்னைக்கு கண்ணாடி வராதுன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோம், ரொம்ப ஹெல்த்தியா இருந்தோம். 100 வருஷம் 200 வருஷம் தாராளமா இருந்தோம். என்னைக்கு கண்ணாடி வந்துச்சோ அன்னைக்கு வந்து நம்ம கண்ணாடி பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப கண் கண்ணாடி சொல்லல, நம்ம பார்வை கண்ணாடி அதை பார்த்து நம்ம உடலை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ரெண்டாவது வந்து என்னைக்கு லாம்பு வந்துச்சோ அந்த இதெல்லாம் வந்து இருட்டை வந்து தூங்கிடுவோம், இயற்கையாவே நம்ம தூங்கிடுவோம். என்னைக்கு வந்து தாமஸ் எடிசன் இந்த லாம்பை கண்டுபிடிச்சாரோ அன்னைக்கு தூக்கணும்ன்றது நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளா தேய்க்கிட்ட ஒரு நோய்கள். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் அப் பண்ணிட்டு எனர்ஜி ஓப்பன் பண்ண சொல்றாங்க. காலங்காலத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி எடுத்தா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலை பூரா நீங்க அது வேலை இந்த வேலை செஞ்சீங்க, அந்த வழி வரவே வராது. ராத்திரி போய் படுக்கிற நேரத்துல உங்க வழி அப்படிதான் இருக்கும். யூஸ் நேரம் வலிக்குது, எட்டு பலிக்குது. நீங்க ஏன் மைண்ட் வந்து அந்த டைம்ல வந்து அந்த வழியை நினைக்கல, மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு டைம் இல்லை போய் அந்த நோயை பத்தி நினைக்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு துறையில நீங்க முழுமையா உங்க மனசை விட்டீங்களா, எந்த சின்ன பிரச்சனை கூட உங்களை வந்து தாக்காது. அது நோயா இருக்கலாம், எது வேணுமா இருக்கலாம். எனிதிங் ஃபோக்கஸ் will increase னுவாங்க. சரிங்களா? வென்ச்சர் யுவர் ஐடியாஸ். ஸோ அந்த ஐடியா அதனாலதான் சூப்பர்லைஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு டைம்ல ஹெல்த்தை நீங்க டேக் பண்ணீங்க, அதே சேர்ந்து ஒரு ஊபர் மேல உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த COVID-19 நம்ம உண்மையிலேயே காப்பாத்தினது இல்லாட்டி இன்னும் கூட பேர் இறந்து போயிருப்பாங்க. 2 இது நம்மளுக்கு ரொம்ப காப்பாச்சு. ஒன்னு ஆன்லைன்ல வந்து சாப்பாடு வாங்குறது காப்பாத்துச்சு, இன்னொன்னு வந்து ஊபர். நிறைய பேர் ஊபர் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றாங்க. நிறைய பேர் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, யங் பாய்ஸும் சரி, அந்த ஊபர் ஃபுட்டு, கிராப் ஃபுட்டு அதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆன்லைனால வந்தனாலதான். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சூப்பர்லைஃப் நம்மளுக்கு வந்துச்சு. சூப்பர்லைஃப்லாம் வராம இருந்துச்சுன்னா எங்க மாதிரி ஆளுங்களாம் வந்து நான் ட்ரெயினர், கோச் என்னைய நம்பிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் பேசுற பேச்சுல தான் எனக்கு எல்லாமே. ஆனா வெளியே போயிட்டு ஆளுங்க பேச முடியாத நம்ம என்ன செய்யறது, வருமானமே வராது நம்மளுக்கு. அந்த நல்ல வேலை இந்த சூழ்நிலை நம்மளுக்கு இந்த ஜூம் வந்துச்சு. அது நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்ப அந்த நன்றி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், உட்காந்துக்கிட்டு நான் எனக்கு தெரியாது, எனக்கு ஜூம் தெரியாது, இது தெரியாது, நான் உட்காந்தோமா நீங்க மேல போற நேரத்துல அவங்க கேட்பாங்க, நீ ஏன் வந்து நல்லாமே கொடுத்து ஏன் நீ ஒண்ணுமே செய்யல அப்படின்னு. இது எப்படின்னா ஒரு பழைய கதை இருக்கு, நல்லா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் இந்த பிசினஸ் அடிக்கடி சொல்ற ஒரு கதை தான். நான் வந்து உன்னை எதிர்பார்த்தேன், எனக்கு வந்து போட் வந்துச்சு, எனக்கு வந்து ஜீப் வந்துச்சு, எனக்கு வந்து என்னது எல்லாமே வந்தாங்க, நீ ஏன் வரல அப்படின்னு. நான் தானே எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன், நீ போல நான் என்ன செய்யறது அப்படின்னு. நீங்க எங்கேயோ ஒரு பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க, எங்கேயோ ஒரு வேண்டுதல் செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சூப்பர்லைஃப் அனுப்பியிருக்காங்க. உட்காந்துக்கிட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டுமா டைம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு தண்ணி போல. அப்ப நம்ம அந்த ஐடியால ஃபுல்லா இறங்கணும், முழுமையா இருக்கணும். இறங்குனா முழுமையா இருக்கணும். இன்னைக்கு தேதி 6 15 சொல்லுவாங்க 6. அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்றாங்களா, அந்த 6ஆம் அறிவு எப்படி வேலை செய்யணும் ஒரு மனிதனுக்கும், அவன் 5 பஞ்சந்திரத்தை முழுமையா அவன் பாய்க்கணும். வாட் யூ சி, கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெய். உங்க ஆயுசை பாய்ச்சி உங்களோட 5 பஞ்சந்திரத்தை பாய்ச்சி நீங்க முழுமையா அதுல போய் ஈடுபடணும். அப்புறம் தான் உங்க 6ஆம் அறிவு ஒர்க் பண்ணும். அப்ப அந்த 6ஆம் அறிவு ஒர்க் பண்ணுச்சுன்னா உங்களுக்குள்ள உள்ள சக்தி வெளியாகும். அதான் illuminate your quest and then deepen your perspective. நான் வாழ்ந்த வாழ்க்கை மேலோட்டமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன், ஆனா கீழோட்டமா வாழ்க்கை இருக்கு. எனக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நான் வந்து இன்கம் டேக்ஸ் வர நேரத்துல நான் ஒரு மேலோட்டமா தான் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இதே மாதிரி ஒரு துறை வந்து என்னை தட்டி தாளாட்டி சீராட்டிச்சு. அப்ப ஆழமா என் குழி இன்னும் இவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னு உணர்ந்தேன். அது உணர்ந்ததாலதான் இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் சீரும் சிறப்பா வாழ்க்க முடியுது. அதுவும் எங்களால முடிஞ்சா உங்களாலையும் முடியும். அப்ப இந்த வாய்ப்பு வந்து இப்ப நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும், சூப்பர்லைஃபோட ப்ராடக்ட் என்ன நாங்க சொன்னோம், நீங்க பாத்தீங்க.
இது சரியா? நீங்க எத்தனை பேர் 140 150 பேர் பாக்குறீங்க, எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல, எத்தனை பேர் உணர்றீங்க, அதான் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, ஆனா உணர்றதுதான் வாழ்க்கை. அப்ப உணர்றதுன்னா நீங்க என்ன உணரணும்னா, நம்மளுக்கு உடலுக்கு வந்து நம்ம ஆத்மா லெவலுக்கு வந்து சோல் லெவலுக்கு, நான் ஆத்மாவும் சொன்னாலும் ஒண்ணுதான், சோல்னு சொன்னா ஒண்ணுதான், செல்ஃப் சொன்னா ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஆத்மா வந்து செல் தான் எனர்ஜியா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முதல் தேவை வந்து இந்த 50 ஃபுட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸ், இந்த 50 ஃபுட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸ் அது ரொம்ப தேவைப்படுது. இது பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம STC30 வந்து நீங்க போயிட்டு STC30 and PhD போட்டுட்டு நீங்க போய் கூகுள் பண்ணுங்க. யூஎஸ்ல ஒரு இந்தியன் இதுல இருந்து போனவர், அங்க வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆராய்ச்சி பண்ணல என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான அஞ்சு வைட்டல் chemicals that's only found in plants is found in STC30. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையான ஒரு 5 வைட்டல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அது இந்த STC30 இருக்குன்னு சொன்னாரு. அந்த 5 சாப்பிடறதுனால பிளான்ஸ் ஹெல்த்தியா இருக்குங்க, ஹியூமன்ஸ் ஹெல்த்தியா இருக்குங்க. ஸோ நம்ம சொல்லலாம், நான் வந்து அனிமல் சாப்பிட்றேன், அனிமல் அதான் சாப்பிட்டுருக்கு, அதனால அது உங்களுக்கு ஹெல்த்தி ஆகுது. ஆனா டைரக்டா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் பவர்ஃபுல். அதனாலதான் நம்மளுக்கு வந்து STC30 வந்து சூப்பர்லைஃப் டோட்டல் கேர் ஃபார் 30 days சொல்லியிருக்கோம். இதை நீங்க எடுத்துட்டு நீங்க போய் சிக்கால பார்க்கணும், அவர் போய் சிக்கால பார்க்கணும் இல்ல, உங்க உடல் நீங்க பார்க்கணும், நம்ம உடல் நம்ம பார்க்கணும். இந்த உடல் வந்து நம்மளோட சொந்த இது, நம்மளோட வெஹிக்கிள். ஒரு கார் வாங்கினாலும், ஒரு காடி வாங்கினாலும், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாலும், எது வாங்கினாலும், ஒரு போன் வாங்கினாலே, ஐபோன் ப்ரோ வந்து நம்ம வாங்கி நாம வந்து இவ்வளவு செலவு பண்ணிட்டோம்னு அதை அப்படி பாக்குறோம், பத்திரமா பாக்குறோம். இந்த உடலுக்கு வந்து வேல்யூ பிரைஸ்லெஸ், இதையே நம்ம பார்க்கணும். கடவுள் கொடுத்த பெரிய பொக்கிஷன் நம்மளுக்கு. அப்ப இந்த STC30 காலத்துல எடுத்து நாற்காலியில போட சொல்றாங்க. ஏன் நாற்காலியில போட சொல்றாங்க? நீங்க வந்து சாதுவான சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அது எப்படி போய் சேருதுன்னு அப்புறமேல அதை காட்டுறோம். ஆனா இது வந்து நேரா உங்களோட பைபாஸ் பண்ணி, எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி நேரா செல்ஸ்க்கு போய் போட்டு முழுமையான சாப்பாடு கொடுத்துருது. அதனாலதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். காலங்காலத்தில் நீங்க முதல் வாட்டி இதை சாப்பிட்டுட்டீங்களா, உங்க செல்ஸ் தேங்க்யூ பாஸ், ஒரு கம்ப்ளீட்டான 50 நியூட்ரிஷன் உள்ள ஃபுட் எனக்கு கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு பசிக்க ருசிக்கும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் காலங்காலத்தில் உங்களுக்கு சாப்பிட சொல்லுவோம். ஏன் காலங்காலத்தில் சாப்பிட சொன்னா, நம்ம எச்எல்லாம் வந்து அங்க நிற்கும். அதான் எச்எல் தான் நம்மளுக்கு பவர்ஃபுல்லான என்சைம். அது அந்த பவர்ஸ் எல்லாம் திறந்து விட்டுரும். காலை சாப்பிடலாம். எப்ப சாப்பிடணும் கண்டிஷனே இல்ல. நீங்க சாத்திரி சாப்பிடலாம், காலை சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம். நாங்க ஏன் காலை சாப்பிட சொல்றோம்னா அதுதான் மெயின் ரீசன். ஏன் தண்ணி குடிக்க சொல்றோம்? ஆஃப்டர் 1 hour there is no condition, நீங்க தண்ணி தான் குடிச்சாகணும்னு. ஏன்னா உங்க செல்ஸ் வந்து ரொம்ப நாள் வேலை செய்யாம இருந்துச்சுன்னா அந்த செல்ஸ் மந்தமா இருக்கும். அப்ப அந்த செல்ஸ் வேலை பண்ணிச்சுங்கன்னா அதை ரீஜூனேட், ரீவைட்டலைஸ், ரீஜெனரேட். வயசானவங்களுக்கு போய் செல்ஸ் மொதல் போய் ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு கிரீஸ் தேவைப்படும். ஒரு காடி ரிப்பேர் பண்ணா நிறைய கிரீஸ் தேவைப்படுது அந்த காடியை ரிப்பேர் பண்றதுக்கு. அப்ப நம்ம பாடி அதை ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கு கிரீஸ் தேவைப்படுது. அப்ப தண்ணி தான் அதுக்கு பெரிய பவர்ஃபுல்லான கிரீஸ். அதே போல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கலாம், நீங்க சாப்பிட்டோன்னா உங்க மந்தமான செல்ஸ் வந்து மூவ் பண்ணுங்க. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உரசி மூவ் பண்ணுங்க. ஒண்ணுக்குள்ள எது ஒண்ணு உரசுதோ ஃபிரிக்ஷன் வரும். அந்த ஃபிரிக்ஷன் சூடு காப்போம். தண்ணி குடிக்க சொல்றாங்க. And the best water to drink எனக்கு கேட்டீங்கன்னா கோகோனட் வாட்டர். STC30யும் கோகோனட்டும் ஒரே லெவல் தான், ஐசோடானிக் தான். ஒரு மனிதனுக்கு முழுமையான சாப்பாடு வந்து எங்க இருக்குன்னா இந்த STC30 இருக்கு, தேங்காய்ல இருக்கு. ஆனா தேங்காய் வந்து எல்லாத்துக்கும் வசதி இல்லை கிடைக்கிறதுக்கு. தேங்காய் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டானுங்க. ஒரு காலத்துல தேங்காய் ரொம்ப குழப்பிட்டானுங்க போட்டுட்டு. நம்ம சான்றோர்கள் சித்தர்கள் தேங்காயோட மகிமையை உணர்ந்துதான் அந்த காலத்துல எல்லாத்துக்கும் தேங்காய் போச்சாங்க. ஒரு பணம் இழந்து போச்சுன்னா அந்த காலத்துல கொடுக்குற பால் வந்து இப்ப இந்த பசும் பால் இல்ல, ஒரு தேங்காய் பால் தான் கொடுப்பாங்க. அந்த தேங்காய் பால் கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு செல்ஸ் வந்து இந்த மூச்செல்லாம் போயிட்டு ஒரு செல்ஸ் எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சேல்ஸை திருக்க போனாங்கன்னா அந்த சேல்ஸ் மற்ற எல்லா சேல்ஸை திருக்க போனோம். அந்த பணம் எந்திரிச்சுட்டு அதுக்கு என்ன கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு இறந்து போயிருமா. அதான் அந்த காலத்துல வந்து தேங்காய் பால் கொடுத்தாங்க. இப்ப நம்ம கொடுக்குற பால் அது வேல்யூ இல்லை, அது சிக்னிபிகன்ட் தான். ஸோ அந்த தேங்காய் பாலுக்கு அவ்வளவு மகிமை இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்ப அதெல்லாம் விடாதுன்னா நீங்க STC30 எடுங்க, எடுத்துட்டு முழுமையா எடுங்க காலங்காலத்துல. சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன, இந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்புறம் வந்து எசன்சி எவ்வளவு பவர்ஃபுல், நம்மளுக்கு ஏன் எசன்சி தேவைப்படுது இதை நீங்க பாருங்க. ஓகேங்களா? முதல்ல நான் வந்து ஜெனரலா கொடுத்தேன், இந்த எசன்சிக்கு எப்படி ஏன் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. In this laboratory at the University of Bordeaux, scientists are studying the consequences of dietary deficiencies on mouse brains. This experiment is used to measure anxiety.
The animal has the choice between exploring the lighted area or hiding in the shade. A normal mouse takes the time to examine the lighted area. But this animal was deprived of omega-3 fatty acids during its development. Omega-3s are called good fats due to their benefits to the heart and artery. உங்களுக்கு படம் கிடைக்குதா ஜெகதீஷ்? நாதன் சொன்னாரு படம் ஃப்ரீஸ் ஆக்ஷன் கிடைக்குதா படம்? சார் சொல்லுங்க சார். இந்த படம் வருதா இப்ப? வருது சார். ஓகே ஓகே. யா கிளியரா இருக்கு. At the University of Bordeaux, scientists are studying the consequences of dietary deficiencies on mouse brains. சார் கிளியரா தெரியுது. Okay. When we supplemented them with vitamin B3 in addition to their corn-based diet, they expressed quite normal behaviors, and they began to nurse their young, to raise them in the same way as the females that were. Jagdish, you mute yourself. The case of the cannibalistic hamsters is disturbing. Could an unbalanced diet also trigger aggressive, violent behavior in humans? Ab Zaalberg is a clinical psychologist and political advisor to the Dutch Ministry of Justice. His specialty? Nutrition and crime. He's convinced that enriching food with vitamins, fatty acids, and minerals can reduce aggression. It's a hypothesis that is difficult to test in normal life because so many factors and circumstances can influence our behavior and our impulses. In order to study nutrition without the influence of the many parameters, he chose prisons as a nearly ideal setting. Here, in the Netherlands, we conducted a study of young prisoners in 8 different prisons. For 3 months, we gave them vitamins, minerals, and fatty acid supplements. And then we looked at the effect on their behavior. We measured it in 2 different ways. First, we asked the detainees how aggressive they were, and we asked the supervisors for their views on the issue. Above all, we looked at the incident log, the number of times detainees were punished, and we saw that solitary confinement had fallen dramatically. In the group of inmates whose meals were improved, the number of incidents was reduced by 1/3. What we eat may have the power to change our moods, to stimulate certain impulses. But could the food on our plate also influence our decisions? The ones we believe we make using our free will. When people are asked if they think Places, because it already knows the other objects. They're engraved in its memory. The rats, stuffed full of bad foods, behave differently. What we observed is the animals eating a high-fat diet or a high-sugar diet or the combined high-fat, high-sugar foods were less able to recognise, to remember that that object had moved. They explored the 2 objects about the same. That shows an impairment of their spatial memory. The overfed rats have not only damaged spatial memory, but also other malfunctions that sound a warning signal for the scientists. They point to damages in the hippocampus, a small region nestled in the center of the brain. It's essential for learning and the consolidation of memory. Recent studies show that in humans, a too energy-rich diet also interferes with the hippocampus. We see, for example, that the quality of people's diets is related to the size of their hippocampus
to the size of their grey and white matter volume, and there's starting to be intervention studies. So, for example, we see that only 4 days on junk food type diet will have an impact on cognitive functions that are related to the hippocampus. You see, நம்ம சாப்பாடு தான் நம்மளோட எப்படி டிசிஷன் செய்யறோம், எப்படி முடிவு எடுக்கிறோம்னு இந்த ரிசர்ச்ல செஞ்சாங்க. அங்க எங்க போய் ரிசர்ச் பண்ணாங்கன்னா, வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நாட்டியான பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து, கெட்ட சாப்பாடு கொடுத்து, அந்த சாப்பாடு எப்படி அவங்க மூவ் பண்ணி வைக்கணும் அதை பார்த்தாங்க. ரேட்ஸ் மேல அவங்க அந்த ரிசர்ச் பண்ணாங்க. அப்புறம் பிரிசன்ல போய் ரிசர்ச் பண்ணாங்க. சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான பிரிசனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடை மாத்துறாங்க. அந்த அக்ரெசிவான பிரிசன்ஸ் வந்து சாதுவான இந்த சாப்பாடு நார்மலான அவங்க பிரிசன் சாப்பாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இதே மாதிரி நியூட்ரிஷன் சாப்பாடு கொடுத்தோன்னே அவங்களுக்கு நிறைய மினரல்ஸ் நல்லா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தேவையா கொடுத்தோன்னே அவங்க மைண்ட் செட் மாறிடுச்சா. ஸோ அப்ப நம்ம மைண்ட் செட்டும் நம்ம சாப்பாட்டுல இருந்தா நம்ம செட் பண்றோம். ஒரு ஆள் வந்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஒண்ணு பயத்துல அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்றாங்களோ, இல்ல வந்து நான் வந்து காமா ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க சாப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். இப்பதான் எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு, ராஜசிக், தமசிக், சத்விக். ராஜசிக்னா எந்த சாப்பாடு வந்து உங்களை எங்க கொண்டு வருது, அக்ரெசிவ் ஆக்குறது, அது ராஜசிக். அது அந்த அந்த நம்மளோட மாமேசலும் இருக்கு, நம்மளோட வெஜிடேரியன் சாப்பாடுல கூட இருக்கு. வெஜிடபிள் அனியன்லாம் ரொம்ப சாப்பிட்டா நம்ம அக்ரெசிவ் ஆக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த 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 இது திரிக்கப்படும். நம்ம ராஜசிக் நம்மள கோபம் வைக்கும். தமசிக் நம்ம சோம்பல் குடிச்சுட்டே இருக்கும். அண்ட் தென் இன்னொன்னு வந்து சாத்விக் இந்த சாந்தமா இருக்கும். சோ இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அழகா நம்ம ப்ராடக்ட் வந்து அழகா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல STC30 வந்து ஒரு பேலன்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு, செல்ஸுக்கு கம்ப்ளீட்டா பேலன்ஸ் கொடுத்துரும். உங்களை ஹெல்த்தியா வச்சிருக்கோம், உங்களுக்கு காமா வச்சிருக்கோம். அப்ப நீங்க டிசிஷன் மேக்லாம் அழகா எடுப்பீங்க. பிரச்சனை வந்தா கூட உங்களால அழகா ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப பிரச்சனை வந்துட்டு ஏன் நம்மளால ஹேண்டில் பண்ணினா, நம்ம சாப்பாடுல இருந்து இருக்கு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோமா, அவங்க என்ன சொல்றானுங்களா, 4 நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலே போதும், நம்மளோட மைண்ட் வந்து வேற மாதிரி காக்னிட்டிவ் பவர்லாம் வேற மாதிரியோட காக்னிட்டிவ்னாலே ஒரு இது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதா காக்னிட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் எசன்ஸை கொண்டு வந்தோம் நம்ம நரம்புகளுக்கு வந்து அழகா அந்த ஃப்ளோ கொண்டு வரதுக்கு திருப்பி. ஏன்னா நம்ம சாப்பாடு சரியா இல்லாம இருந்துச்சு. நம்ம போனை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு நிறைய அந்த பிரெயின்ஸ்ல வந்து எங்கெங்க மெமரிஸ் இருக்குமோ அந்த மெமரிஸ் காணாம போச்சு. சில பேருக்கு வந்து நல்ல விஷயம்லாம் வச்சிருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. ஓகே, அப்ப அந்த மறப்பு கூட வந்துடும். இப்ப பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அந்த வார்த்தைகள் நான் சரியா ரொம்ப நாள் பாய்க்கல. அப்ப அந்த வார்த்தை உள்ளுக்கு இருந்துச்சு. அப்ப பேச அந்த வார்த்தை திருப்பி கொண்டு வந்துச்சு எனக்கு. அதான் வந்து மெமரி. அப்ப நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை பாய்ச்சிட்டு இருந்தோமா, அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். பாய்க்காம வச்சுமா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அது உள்ளது இருக்கு. அப்ப இங்க வந்து சரியான சாப்பாடு சாப்பிட்டோமா, அது கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல உங்க வந்து கொடுக்கும் அந்த இதை. அப்ப அதான் இந்த எசன்சியோட பவர். ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இது வந்து அப்புறமே சொல்ல போறேன். ஏன் நம்மளுக்கு வந்து அந்த SIC-யும் SEC15 ரொம்ப முக்கியம், அது எங்க வேலை செய்யுது, அதுக்கு இதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். இப்ப வந்து நான் வந்து டாக்டர் பாரதிதாசன், இவர் வந்து இந்த ப்ரோக்ராம் எனக்கு முழுமையா உட்காந்து பார்த்தாரு. அவர் முழுமையா உட்காந்து பார்த்தனாலதான் அவர் பார்த்தாருன்னா எனக்கு வந்து அவர் வந்து ஃபுல்லா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரியும். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சது என்னன்னா, இப்ப வந்து எனக்கு தெரியுது டாக்டர், இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட் ஏன் ரொம்ப தேவைப்படுது, எப்படி நம்ம ஆணுங்களை போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு. சோ அவரு முதல்ல பேசிட்டோம். அவர் பேசிட்டு அப்புறம் அடுத்த ஒரு வீடியோ போட்டோன்னா நம்ம மத்தவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கொடுப்பேன். டாக்டர் ஜவீத் இருக்காரு, அவங்க நான் கூப்பிடுவாங்க. ஓகே டாக்டர் பாரதிதாசன், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபோக்கஸ் அந்த ப்ராடக்ட் எப்படி நீங்க வந்து பேஷண்ட்க்கு ப்ராடக்ட் எப்படி ஹெல்ப் பண்றீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாட் சோ மச் ஆன் தி பிசினஸ், எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அது நீங்க பேசுங்க. நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணிக்கலாம் முடிஞ்சா. ஓ நான் நோ டோன்ட் ஆன் வீடியோ, ஏன்னா உங்க லைன் பேட்டா இருக்கு, நீங்க பேசுங்க சார். ஓகே, சோ ஒரு நைஸ் பிரசன்ட் சார். நினைக்கிறேன் நீங்க ஹெட்போன் போட்டுருந்தீங்க, ஹெட்போன் கழட்டிடுங்க, நேரா போனுக்கு பேசுங்க. கொஞ்சம் போனை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. உங்க லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. கிளியர்? இப்ப கிளியர் சார். ஹலோ, கிளியர். ஓகே, நான் டாக்டர் பாரதிதாசன் பேசுறேன், இந்தியால இருந்து. சோ இந்த பிளான், இந்த பிரசன்டேஷன், சாரி, இந்த ப்ராடக்ட் பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இதே வந்து இங்கிலீஷ்ல நடந்தது. டாக்டர் மகா சார் வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப அருமையா எடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து வந்தேன் அந்த இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்த நான் பார்த்தேன் அதை. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஃபர்ஸ்ட் இது.
ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு வேற ஃபேமிலி யாருக்காவது கொடுக்குறாங்க, இல்லை மற்றவங்களுக்கு அதை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து என்னன்னா, நான் இதை வாங்கி நான் கன்சியூம் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ரியான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன வேலை செய்யுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத இந்த டாக்டர் மகா சார் வந்து பாத்தீங்கன்னா அதுல வீடியோ மூலியமா நர்வஸ் சிஸ்டம் என்ன ஒர்க் பண்ணுது, பிளஸ் வந்து நம்மளுடைய ஆர்கனை வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ணிவிடுது, ஸோ இது எப்படி நமக்கு தேவை, இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா வீடியோ மூலியமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எதுக்கு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு சொல்ல இதை வந்து இந்த ப்ராடக்ட் என்ன நம்ம இது பண்ணணும். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம பொதுவா நம்ம பார்க்கும்போது மனசை கட்டுப்படுத்தினால நோயை கட்டுப்படுத்த முடியும். சோ அப்ப மனசு வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம வச்சுக்கணும். அப்ப என்னன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுமா வேலை செய்யாதுங்கிறத விட நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும் இதை. சோ அப்படிங்கிற இது வீடு வந்து நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன், வந்து எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட சாப்பிட்டு உள்ள என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எனக்கு இருந்துச்சு. இந்த எனர்ஜி வந்து ஒரு வேலை செய்யும் போது இதை நம்ம வேற மற்றவங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கிரானிக் பேஷண்டா சூஸ் பண்ணேன். அப்பதான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணி நான் வந்து இதுல வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட், அதாவது பேராலிசிஸ் ஹெமிபிலிஜியா எதுக்கு சூஸ் பண்ணோம்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார், உங்க போனை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, லைன் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க போனை, உங்களோட பேண்ட்விட்த் கொஞ்சம் லோவா இருக்கு. பாரதிதாசன் சார் கொஞ்சம் போனை மூவ் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் சோ வி லாஸ்ட் பாரதிதாசன் சார். அழகா வளைக்க சொன்னாரு. மேபி I'll get him back. கொஞ்சம் அப்புறமேல நான் கொண்டு வரேன். இதுல வந்து பாருங்க, அவங்க இந்தியால இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். இப்ப லைன் பேட்டா இருந்தா கூட நம்மளுக்கு விஷயம் நல்லா தெரியுது, கொஞ்சம் வழங்குது அவங்க என்ன சொல்றாருன்னு. சோ அதுதான் நம்மளோட பெனிஃபிட் ஜூம்ல. பாரதிராஜன் சார், நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் லைன் கொஞ்சம் மூவ் பண்ணி லைனை கிளியர் ஆக்கிங்க. நான் வந்து டாக்டர் ஜவீத் சார் கொஞ்சம் பேச சொல்றேன், நீங்க உங்களை வெயிட் பண்ற வரைக்கும், சரிங்களா? கொஞ்சம் நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்களா, நீங்க வந்துடலாம். ஜவீத் சார், டாக்டர் ஜவீத் சார், நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோல பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, நீங்க எப்படி நீங்க மக்களுக்கு கொண்டு போறீங்க. டாக்டர் ஜவீத் சார், நீங்க அன்மியூட் பண்ணலாம். டாக்டர் ஜவீத் இருக்காரா? சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களை அன்மியூட் பண்றதுக்கு. ஓகே, ஆல்ரைட். இப்போ டாக்டர் ஜவீத் வந்து கொஞ்சம் லேட்டா இருந்தாருன்னா, நம்ம அதை வந்து ஒரு லீடரை கூப்பிட போறேன். இவர் வந்து சாதாரண லீடர்ல, நான் அடிக்கடி நம்மளுக்கு வந்து பிசினஸ் இது பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ப்ராடக்ட் பத்தி ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் பத்தி அவ்வளவு ஆழமா அவளுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிசினஸ்ல இந்த துறையில வந்து பல ஆண்டு காலமா இருக்காரு. அவர் அடிக்கடி என்ன சொல்ல ஒரு வார்த்தை தான், எங்க அம்மாவுக்கு கொடுத்தா கூட எங்க அம்மா கிட்ட உட்கார வச்சு ஒரு கை குழந்தைக்கு எப்படி விலைக்கு சொல்ற போல சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து எங்க அம்மா கொடுப்பான் அப்படின்னு, எங்க அம்மா கொடுப்பேன்னு சொன்னாரு. ஓகே, சோ அவர் தான் ரைட்டான ஆள் இதுல பேசுறதுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி. சோ கேன் ஐம் கோயிங் டு கால் மிஸ்டர் நாதன் now. நாதன், go ahead. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா பாஸ்? கிளியரா கேக்குது. ஓகே, வெரி குட், நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பார்த்தீங்க, நிறைய வீடியோலாம் பார்த்தீங்க. ஸோ வீடியோவில் வந்து நிறைய சிஸ்டம் பற்றி காட்டினாங்க, வீடியோ நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து சாதாரண சொல்லணும்னாக்கா, இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் நோய் வருது? ஸோ நோய் வர்றதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. மென்டல், இமோஷனல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். ஸோ இது மாதிரி 4 விஷயங்கள்ல வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதிகமான நபருக்கு வந்து நோய் வர்றதுக்கு காரணம் வந்து பிசிக்கல் தான். பிசிக்கல் சொல்லும் போது உடல், ஸோ உடல் உறுப்புகள். ஸோ இப்படி பார்க்கும்போது இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸின், இம்பேலன்ஸ், பொல்யூஷன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல் உண்டாக்குது. ஸோ கெடுதல் உண்டாகும் போது நம்ம செல்ஸுக்கு வந்து வீக் ஆயிடுது. இதனால வந்து மற்ற பிரச்சனை வருது. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பாடி வந்து இம்பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்ம செல்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகாதனால நம்ம செல்ஸ் பிரச்சனை ஆகிட்டு, செல்ஸ்லேருந்து டிஷ்யூ, ஆர்கன்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆகிடுது. ஸோ ஆர்கன்ஸ் சொல்லும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம வந்து உச்சிதலைன்னு பார்த்தீங்கன்னா லைக் பிட்யூட்டரி கிளாண்ட், இயர், லிம்பத்திக், தைராய்டு, டியூமஸ், லிவர், கால் பிளாடர், அட்ரினல், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், பென்கிரியஸ், ஓவரி, இந்த மாதிரி நிறைய உள் உறுப்புகள் இருக்கு. ஸோ உள் உறுப்புகள் வந்து நம்மளுக்கு சத்து தேவை.
ஸோ சத்து வந்து எப்படி போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்து வந்து நீங்கள் வந்து வைட்டமின் மூலிமா போகலாம், சத்து போனால் வேலை செய்யும். அல்லது மினரல் மூலிமா போனாலும் சத்து வேலை செய்யும். அல்லது ஹெர்பல் மூலிமா போனாலும் வேலை செய்யும். அல்லது எனர்ஜி மெடிசன் இதுலேயும் வேலை செய்யும். இப்போ அந்த லைட்டு மாதிரி உதாரணம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து பல்ப் வந்து எரியுது, லைட் எரியுது, பல்ப் மூலிமா லைட் எரியுது. ஸோ இது எதனால் எரியுதுனாக்கா கரண்ட்னால எரியுது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைனாக்கா லைட் எரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எரியும். பேசிடலாம். ஓகே. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைனாக்கா நீங்கள் வந்து பேட்டரி பயன்படுத்தி அந்த பல்ப் எரிய வைக்கலாம், அல்லது கேஸ் பயன்படுத்தி எரிய வைக்கலாம். இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கு. அப்போ இந்த லைட் எரிய வைக்கிறது எலக்ட்ரிக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம உறுப்புகளை வந்து மினரல், வைட்டமின், ஹெர்பல் எதில் வந்தாலும் வேலை செய்யும். பட் நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். என்ன காரணம்னாக்கா இது நேனோ டெக்னாலஜி பயன்படுத்தி பழங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. முதல்ல வீடியோலாம் பார்த்தீங்க. அப்போ ஒவ்வொரு உறுப்புகள் பலகீனமாகும் போது சிம்டம் வரும். ஸோ இந்த சிம்டம் விளங்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். பட் சிம்டம் அடிக்கடி நம்ம பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா மெம்பர்ஸும். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாற்றி பேசுவோம். ஓகே. இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க போவாங்க. போய் ப்ராடக்ட் கொடுத்து சீக்கிரம் நல்லா இருக்கணும்னு போவீங்க. ஸோ போகும்போது நீங்கள் வந்து முதல் விளங்கிக்கணும் அவங்களுக்கு வந்து உண்மையிலே பிரச்சனை வந்து எங்கே இருக்குது அப்படி போனீங்கன்னாக்கா. பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சுப்பர்லைஃப் வந்து நீங்கள் சொந்தமாக சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாயிருங்க. ஸோ ஆரோக்கியமாயிட்டு மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. வழியை காட்டி சம்பாதிக்கிறதுக்கு அவங்களும் ப்ராடக்ட் விசாரிக்கும்போது அவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாயிருவாங்க. அப்போ இந்த ஆரோக்கியம்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா எப்படி சாப்பிட்றது? இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு கறி வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக 2 பேருக்கு கறி வைக்கும்போது ஏறக்குறைய எவ்வளோ கறி வைக்கிறாங்க கறி பாருங்க. அப்போ இவ்வளோ கறி வைக்கும்போது எவ்வளோ உப்பு போடணும்? சும்மா அப்படி கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். அப்படி கொஞ்சம் போட்டால் கிள்ளி போட்டால் போதும், 2 பேருக்கு போதுமானது. அதே நீங்கள் வந்து ஒரு 200 பேர் கறி வைக்கிறீங்க பெரிய லெவலில், அதே உப்பு போட்டால் வேலை செய்யுமா? இந்த உப்பு போட்டால் இருக்கிற இடமும் தெரியாது, அது ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு மனுஷனுக்கு நோயோ அல்லது செல்ஸோ அல்லது உறுப்புகள் பலகீனமாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னு உங்களுக்கு நிதானம் தேடணும். ஸோ நானும் சாப்பிட்டேன் நல்லா போகலனாக்கா எப்படி நல்லா போகும்? அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் உள்ளோண்டு உப்பு போடுறீங்க, ஒரே ஒரு செட் எடுக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது உடனே. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கேஸ் அவங்களுக்கு எவ்வளோ பாதிச்சுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்துச்சுனாக்கா தென் நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யலாம் அவங்களுக்கு கொடுத்து எப்படி சாப்பிடுங்கன்ட்டு. அப்போ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து அனுபவம் உள்ளவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபாஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2 லிட்டர் கொஞ்சம் குடிச்சாகணும். குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா வேலை செய்யும். உடம்புல வந்து சிறப்பாக ஃபாஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் சிம்டம் சொல்லும் போது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கிட்னி வீக்னா சில பேருக்கு முடி கொட்டும், காது அடைக்கும், சோர்வு, அசதி, கால் குடைச்சல், கால் வீக்கம். கிட்னி இருக்கிற இடத்துல வந்து வலி வரும். கிட்னி நல்லா இருக்கு முதுகிட்ட கீழே. அதே மாதிரி லிவர் வீக் ஆச்சுனாக்கா உங்களுக்கு கண் ஏரியாவில் பாதிக்கும். அதோட சிம்டம் மஞ்சக்காமால வருது, கண்ணில் கூளைங்க வந்து அடைக்கிறது, கலங்காட்டியம், கண் அடிக்கடி மறைக்கிற மாதிரி தெம்படுறது. இதெல்லாம் வந்து லிவரோட பிரச்சனை. அடுத்து தோல்வி வியாதிக்கும் வந்து லிவர் காரணம். ஸோ அடுத்து வந்து அடிக்கடி தும்மல் வருது, சளி பிடிக்குது, அடிக்கடி நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு லங்ஸ் வீக் ஆகுதுன்னு இருக்கும். இப்போ லங்ஸ் வீக் ஆச்சுன்னா அடுத்து அஸ்மா வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் அடுத்து அஸ்மா நல்லா போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா போகும். ஆனால் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லங்ஸ் இவ்வளோ பாதிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் கொஞ்சோண்டு போயிட்டு உப்பு போகிற மாதிரி போடுறீங்க கொஞ்சமாக. அப்போ உங்களுக்கு வந்து நல்லா போகாது. எஸ், அது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நல்லா போனோம்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், தென் ஃபாஸ்ட் ரிகவரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து விளங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிடலாம். உங்களை பற்றி பேசணும். நீங்கள் சாப்பிடலாம். நம்ம விற்கிறத பற்றி நம்ம சொல்லலை, நீங்கள் சாப்பிட்றது பற்றி. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கிட்னி வீக்காக இருக்குது. அது ஏன் வீக்காக இருந்துச்சு? சத்து பத்தல. அப்போ அது போதுமான இன்சுலின் உருவாக்க முடியாதனால டயபெட்டிக் ஸ்டார்ட். இப்போ ஓவரி வீக்காக இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ ஓவரி வீக் ஆகும்போது எந்த ஓவரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் கணக்கு இருக்குது. இப்போ லெஃப்ட் ஓவரியா ரைட் ஓவரியா? அப்போ ஒவ்வொரு ஓவரி வந்து ஒரு மாதம் டேக் டர்ன் பண்ணும். இந்த மாதம் இந்த ஓவரி வேலை செய்யும், அடுத்த மாதம் அந்த ஓவரி வேலை செய்யும். அப்போ எந்த ஓவரி வீக்காக இருக்கோ அந்த மாதம் அதிகமான வலி வரும். அப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஓவரியை போய் பலப்படுத்தும் போது அந்த மாதம் வலி வராது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் வந்து செல்லில் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் செல் ஆரோக்கியமாக வச்சுட்டீங்கன்னாக்கா உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆரோக்கியமாகும், நீங்களும் ஆரோக்கியமாவீங்க. இது வந்து ஃபிசிக்கல் பிரச்சனைக்கு. இதே ஒரு ஆளுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு. ஸோ பேய் பிடிச்சிருக்கு, அதனால அவங்க உடம்பு உள்ளுக்கு போயிட்டு இருக்கு, இல்லை பிரச்சனையாகுது. ஸோ அவங்களுக்கு போய் எஸ்டிசி கொடுத்து நல்லா இருக்க முடியாது உங்களால். ஸோ அதுக்குள்ள ஆளை போய் பார்க்கணும் நீங்கள்.
யாரை பார்த்தா பேய வரட்ட முடியும் பார்க்கணும். அதை விட்டு போய் நீங்க எஸ்எஸ்சி கொடுத்து நல்லா நினைக்காதீங்க. அப்ப இதுதான் வந்து நீங்க வந்து மென்டல், இமோஷனல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு. அப்போ உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ நடக்கும்போது அதுக்கும் உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்க உடம்பு நல்லா தான் இருக்கு, ஏதாவது படத்தை பார்த்துட்டு மற்ற செய்தி கடுப்பு எனக்கும் அங்கே வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கும் அது இருக்கு, எதுக்குன்னு மென்டல்ல ப்ரோக்ராம் பண்ணீங்க, அதுவும் ஒரு சீக்கு உண்டாக்கி வரும். அதுக்கு எஸ்எஸ்சி வேலை செய்யாது. சரிங்களா? அப்ப நீங்க வந்து பிசிக்கல் பிரச்சனை சொல்லும்போது கண்டிப்பா வேலை செய்யும். ஸோ அதுதான் வந்து சாப்பாடு வந்து நீங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. பட் நல்ல சாப்பாடு சூஸ் பண்ணி சாப்பிட முடியாதனால எஸ்எஸ்சி வந்து ரொம்ப சுலபமாக வேலை செய்யுது. இந்த ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் நிறைய விதமான நோய்கள்லேருந்து விடுதலை ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வேலை செய்யும். பட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேஸ்னாக்கா நீங்க அந்த அனுபவம் அவங்க கேட்டீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்தாங்கனாக்கா அதை ஃபாலோ பண்ணி நீங்க கண்டிப்பா ஆரோக்கியமாவீங்க. ஸோ அடுத்து நான் வந்து டாக்டர் மஹா திரும்ப ஒப்படைச்சிடுறேன். நன்றி, வணக்கம். அவர்தான் டாக்டர் இல்ல நம்ம வந்து டாக்டர்னு சொன்னால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வந்து உடல் வந்து நம்ம வந்து நோய்படுதான் அப்ப போய் டாக்டரை தேடுறோம். அது பெரிய பெரிய தப்பு. நம்மளுக்கு ஏதாவது வலிச்சா நம்ம போய் இன்டர்நெட் போய் செக் பண்றோம். ஏன்னா வருமுன் காக்கும், வந்த பின் பார்ப்போம்னா நான் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாரு, வந்த பின் பார்ப்போம்னா அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, வரும் பின் காப்போம் தான் நான் வந்து எஸ்சிசி தடி இருக்கு. இப்ப வந்து டாக்டர் பாரதிதாசன் ரெடியா இருக்காரு, டாக்டர் ஜவீத் சார் ரெடியா இருக்காரு. ஆனா அவங்களை கூப்பிடாதவனுக்கு வந்து ஏன் வந்து எஸ்சி தடி வந்து நாக்காடியில இருந்து வைக்க சொல்றாங்க? நம்ம பாடி எப்படி உள்ளுக்கு வேலை செய்யுது, எப்படி சாப்பாடு போய் நம்மளுக்கு வேலை செய்யுது, எவ்வளவு லேட்டா இருக்கு சாப்பாடு போறதுக்கு, அதெல்லாம் வந்து இந்த அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி உங்க ஹார்ட் வேலை செய்யுது, எப்படி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போயிட்டு இப்போ இன்டர்நெட் காலத்துல வந்து அது உள்ளுக்கு போய் பாக்குறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அவங்க விலைக்கு சொன்னாங்களா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப வந்து ஏன் நான் வந்து காமிச்ச வீடியோ வந்து சில பேர் கேட்பாங்க, கர்ப்பமா இருக்க மாதிரி வந்து எஸ்சிசி இருக்கலாமான்னு. நம்மளோட மூளை அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப அவங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும்னு அந்த வீடியோ சொல்லுது உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து அந்த வீடியோ காமிச்சு நீங்க அவன் சொல்லலாம், பாருங்க சாப்பாடு அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப எஸ்சிசி கரெக்டா அதை ஆரம்பிச்சு விடும். ஓகேங்களா? சோ லெட்ஸ் லிசன் டு திஸ், வாட்ச் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க ஷேர் பண்ண சொல்லலாம். நான் தெரியுதா வீடியோ? ஓகே, வீடியோ தெரியுதா நதர்? Yeah, okay, clear. Okay, right. So I'm going to play the video now. Heart and the circulatory system. The heart is one big pump which is made of muscle fibers. Its job is to circulate blood around the body so that oxygen and nutrients can be delivered to the cells. Carbon dioxide can be removed and infections fought. A healthy adult heart beats around 60 to 80 beats per minute. Children's heartbeats are faster, around 100 to 120 BPM. The heart has 4 chambers to pump blood. Deoxygenated blood enters the right atrium, then into the right ventricle, where it goes to the lungs. Once oxygenated, it enters the left atrium, down into the left ventricle, and a big squeeze of the left ventricle pushes blood into various arteries. Blood is transported around the body through blood vessels that are split into 2 functions, carrying oxygenated blood away from the heart and carrying deoxygenated blood towards the heart. Blood vessels carrying oxygenated blood in order of large to small are called the arteries, arterioles, and capillaries. Vessels carrying deoxygenated blood in order of large to small are called veins and capillaries. There are so many blood vessels in the human body that if you laid them out end to end, they would span 60,000 miles. Red blood cells carry oxygen around the body. They're so small that 2.5 million can fit on the head of a pin. An average adult has about 5 quarts of blood and the heart pumps 83 gallons an hour, or 2,000 gallons every single day. It takes around 60 seconds for blood to leave the heart, circulate around the body, and then return back to the heart. The heart is protected by the rib cage and the sternum, and because the heart is a muscle, physical exercise helps to keep it healthy and working well so you can live longer. Heart disease is one of the biggest killers in America every single year. Eating too much fat and animal products can cause cholesterol to build up in the blood vessels, and when a blockage occurs, it can cause a heart attack. Smoking, excess alcohol, too much salt, drug abuse, stress, and high blood pressure can all lead to heart disease, heart attack, and stroke. Common signs of a heart attack will include difficulty breathing, a pain in the left arm,
a heaviness on the chest, flu-like symptoms, sudden pain in the chest, or turning blue. Both anxiety and acid reflux can sometimes feel like a heart attack, but you should always call emergency services if someone thinks they're having a heart attack. The study of the heart is called cardiology. The lungs and respiratory system. The function of the lungs is to exchange oxygen from the air to the bloodstream when you breathe in, and carbon dioxide from the bloodstream to the air when you breathe out. Humans have two lungs side by side, but they're not the same size. The left lung is slightly smaller to make room for your heart. Each lung is divided into lobes. The right lung has 3 lobes and the left lung 2. When breathing, air enters the respiratory system through the nose or mouth. Hairs in the nose and mucus in the sinuses trap dust and germs, and as air travels down the trachea, it's warmed and moistened. The trachea branches into left and right bronchi. Each bronchus branches into smaller and smaller bronchi, bronchioles, and finally into alveoli. A pair of lungs weighs 2.9 pounds. They have a spongy structure for a lot of surface area for gas exchange. When laid out flat, they'd cover an entire tennis court. The lungs can't expand and contract on their own. This movement is controlled by the diaphragm under the ribcage and the muscles between the ribs. The lung capacity will depend on a person's size, fitness, and even the altitude where they are on the earth. An average adult male has a 1.5 gallon lung capacity. Most adults breathe 12 to 20 times per minute, which amounts to 2,900 gallons of air per day. An average person can hold their breath for about 2 minutes. The epiglottis is a flap that protects the lungs from food and liquid when we swallow. Coughing and sneezing is the respiratory system's mechanism for getting rid of irritants like dust and pollen. Asthma is a respiratory condition where the airways constrict as a result of an irritant and breathing can become very difficult. A person is still able to live with only one lung, but their ability to do physical exercise is limited. Because the lungs are the only organs that exchange oxygen and carbon dioxide, it's very important to keep them healthy and clean. Smoking and air pollution damages lung tissue and leads to lung diseases like cancer and emphysema. The study of lungs is called pulmonology. The digestive system. The purpose of the digestive system is to break down food into components the body can use, like glucose for energy, protein for building and repairing cells, and extracting vitamins, minerals, and amino acids for cell function. The digestive system begins with the mouth, where teeth mash food, the tongue moves it around, and saliva lubricates it and begins digestion. Upon swallowing, food travels down the esophagus and into the stomach, where acid kills bacteria and breaks down food further. The liquid food then enters the small intestine, where the acid is neutralized and enzymes break down fat, protein, and carbohydrates for absorption by tiny hairs called villi. After traveling through 20 feet of small intestine, food passes into the large intestine, or colon, where water is absorbed and bacteria both extract and manufacture important vitamins. The colon is around 5 feet long. The final stop is the rectum, where indigestible food matter and gas are passed through the anus as feces and flatulence. The study of the digestive system is called gastroenterology. The stomach. The stomach is a muscular sac with hydrochloric acid. To protect itself from the acid, it has a mucus lining. An adult stomach can hold 0.5 gallons of food and liquid, and there are nerves in the stomach that tell your brain when it's empty or when it's full. Vomiting is the body's way of rejecting food and liquid that is bad for the stomach. The small intestine. After leaving the stomach, partially digested food called chyme enters the small intestine. The small intestine is 16 to 20 feet long in an adult human being. It's called small because it is narrow, about the thickness of your thumb. In the small intestine, the gallbladder secretes gall to break down fats, and the pancreas secretes insulin to manage blood sugar levels. Inside the small intestine, millions of tiny hairs called villi increase the surface area so that nutrients can be absorbed in the heart and the circulatory system. சார் கேட்கலாம், மைக் கேட்கலாம், மைக் ஆன் பண்ணுங்க. நான் வந்து அந்த பார்ட் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டாப் யூ ஆல் அண்ட் ஷோ ஏன் நம்மளோட நம்மள வந்து STC 30 வந்து நாக்காடியில் எடுக்க சொல்றாங்க.
ஏன் வந்து நம்மள வந்து நார்மலா எடுக்க சொல்ல. இந்த 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 வீடியோ நீங்க அந்த அந்த பாட்டை நீங்க பாத்தீங்களா அப்ப உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்மால் இன்டெஸ்டின் வந்து ரொம்ப லாங்கான இன்டெஸ்டின் 60 ஃபீட் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து அந்த சின்ன சின்ன இதுங்க இருக்கு, அதுக்கு தான் வந்து அப்சார்ப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து நம்மள அப்சார்ப் பண்ணி இங்கதான் இந்த லைனை நீங்க பாருங்க. I just want to show you all from here. Just give me a minute. Just give me a minute. Okay. இத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ஏன் வந்து after traveling through villi, VILLI, அந்த villi தான் நம்மளோட சாப்பிடுற சாப்பாடை வந்து பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரிஷன்ஸா மாத்தி, அப்ப நம்ம இதுதான் நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டின் 60 ஃபீட் லாங். இங்க இருந்து வந்து வெளியாகி நம்ம போயிட்டு நம்ம ஸ்வூட்டா நம்ம வந்து நியூட்ரிஷனா போயிட்டு எந்தெந்த இதுக்கு தேவைப்படும் அந்த செல்ஸ்க்கு போங்க. அப்ப இங்க வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம நிறைய சாப்பிடுறோம், நிறைய இருக்கு, அங்க எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாஸ் எல்லாம் சரியா வேலை செய்ய, அந்த விலாய் வேலை செய்யாட்டியும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு முக்கவாசி போய் அந்த கன்வெர்ட் பண்ணாது, அது நேரா போயிட்டு வெளியாயிருது. இங்கதான் பிரச்சனை வருது. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம், நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஆனா சாப்பிடுற சாப்பாடு இஸ் நாட் கன்வெர்டட் டு நியூட்ரிஷன். அது அப்படியே நம்ம வெறும் வேஸ்டா போகுது முக்காவாசி பேருக்கு. ஸோ ஏன்னா 97% வந்து நம்ம வந்து இது டேக் கேர் பண்ணல. அந்த காலத்துல நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணோம். விளக்கெண்ணெய் குடிச்சோம், அதெல்லாம் அம்மா வந்து தொடச்சி விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு. இந்த குடல் தான் எங்க சின்ன கிராமத்துல குடல் தான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நீங்க வந்து சின்ன பிள்ளை வந்து விளையாடுற நேரத்துல இதெல்லாம் வந்து சிக்கிக்குங்க. ஏன்னா 60 ஃபீட் வருது, சம்டைம் நீங்க விளையாடுறீங்க சுத்தி அதான் சிக்கிக்கிடுச்சுன்னா அந்த ஃப்ளோ இருக்காது. அப்ப ஃப்ளோ இருக்கிறத நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஏன் நம்மள வந்து தயிரை சாப்பிட சொன்னாங்க? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டமக்ல வந்து கட்ஸ்ல வந்து நிறைய அந்த குட் பாக்டீரியாஸ் இருக்கும். சோ அதுங்கெல்லாம் போய் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வேலை வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு தான். அப்ப இங்க வந்து நம்ம எஸ்சிசி தடி போட்டுட்டோமா இந்த வேலை அவ்வளவு குறைஞ்சிடும். இங்க வந்து நீங்க சாப்பிட்ற பசிக்கு சாப்பிடலாம், ருசிக்கு சாப்பிடலாம். ஏன்னா காலகாலத்துல நீங்க வந்து எஸ்சிசி தடி போட்டு இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டீங்க. அப்ப அங்க வந்து நோ நீட் டு பிரேக் டவுன், நோ நீட் டு கோ டு பிரேக் டவுன் எவ்ரிதிங். நேரா போயிட்டு தாங்கல பூந்துட்டு நேரா சப்ளிங்கோல் எஃபெக்ட், நேரா பிளட்டுக்கு போயிட்டு இந்த பிளட் ஆக்சிஜன் இது கொண்டு போதுல அது நேரா கொண்டு போயிட்டு உங்க செல்ஸ்க்கு நேரா போய் சேர்த்துரும். அப்ப காலகட்டத்தில் நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டீங்க. அப்புறம் நீங்க பசிக்கு ருசிக்கு நீங்க சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? அதனாலதான் உங்களை வந்து அது நாக்கால காலை பட சொல்றோம். 20 feet of small intestine, food passes into the large intestine or colon, where water is absorbed and bacteria both extract and manufacture important vitamins. The colon is around 5 feet long. The final stop is the rectum, where indigestible food matter. Sorry, அந்த குடல் வந்து 20 feet long, இது வந்து 5 feet long. அப்ப இங்க வந்து ஏன் நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க மார்னிங் வந்து ஏன் டெய்லி நம்ம டாய்லெட்டுக்கு போக சொல்றாங்க? நம்ம தமிழ் தான் சொல்லியிருக்கு இந்த வார்த்தை, அஜீரணமும் மலச்சிக்கலும் சுடுகாடுக்கு சக்கரம்னு. மலச்சிக்கலும் அஜீரணமும் சுடுகாடுக்கு சக்கரம்னு. அஜீரணம் வந்து இன்டைஜஷன், அது ஸ்டமக் கிட்ட. மலச்சிக்கல் வந்து இங்க சிக்கல்ல மாத்திக்கிறது. இப்ப நாங்க மண்டே சாப்பிட்டு டியூஸ்டே போகாம இருந்தீங்களா, வெனஸ்டே போகாம இருந்தீங்களா, தேர்ஸ்டேக்குள்ள அது பாய்சன் ஆகும். ஆக்சுவலி ஒரே நாள் கூட பாய்சன் ஆயிடும். அப்ப அந்த பாய்சன் ஆயிருச்சுன்னா அதுங்களுக்கு திருப்பி போய் பாடி தான் போய் ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த பாடி செல்ஸ் அதை சாப்பிடுங்க, செல்ஸுக்கு ஆபத்து வந்துருது. அதனாலதான் டெய்லி நம்ம கிளென்ஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்க, கிளென்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கோங்க. ஓகே, Superlife 1 after you got anything you want to share in that, அதுக்கு அப்புறம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் இந்த கிளென்சிங் நம்ம செய்றோங்க. And gas are passed through the anus as feces and flatulence. The study of the digestive system is called gastroenterology. The stomach. The stomach is a muscular sac with hydrochloric acid. To protect itself from the acid, it has a mucus lining. An adult stomach can hold 0.5 gallons of food and liquid, and there are nerves in the stomach that tell your brain when it's empty or when it's full. Vomiting is the body's way of rejecting food and liquid that is bad for the stomach. The small intestine. After leaving the stomach, partially digested food called chyme enters the small intestine. The small intestine is 16 to 20 feet long in an adult human being. It's called small because it is narrow, about the thickness of your thumb. In the small intestine, the gallbladder secretes gall to break down fats, and the pancreas secretes insulin to manage blood sugar levels. Inside the small intestine, millions of tiny hairs called villi increase the surface area so that nutrients can be absorbed into the bloodstream. Food moves along the intestine through wave-like contractions called peristalsis.
Celiac disease is a condition of the small intestine. The large intestine. The large intestine, or colon, is about 5 feet in length, and it's called large because it's wider than the small intestine. Digestion creates up to 1.3 gallons of fluid, and the main job of the colon is to reabsorb most of this fluid so things move slowly. It can take 18 to 24 hours for food to leave your digestive system. The large intestine hosts billions of beneficial bacteria called gut flora, or the microbiome. They manufacture and extract certain vitamins, and fermentation by the gut bacteria creates gas. Fiber is very important for a healthy gut. Diseases and disorders of the colon include irritable bowel syndrome and colon cancer. The immune system. The human immune system is the military of the body. It's comprised of white blood cells and antibodies. These seek out and destroy foreign bodies, including viruses, bacteria, parasites, fungi, and abnormal cells. White blood cells are created in bone marrow and carried in the blood and lymphatic system. A single drop of blood can have 25,000 white blood cells. When white blood cells attack, they envelope the pathogen and destroy it. The remains are carried away into the lymph system. The immune system is able to remember infections and fight them off better through antibodies. Vaccines work by stimulating the immune system to create antibodies for a specific disease, like polio or measles, without actually getting it. The person is then protected against that disease. It's important to get vaccines even if the disease is no longer common because of the herd immunity effect, which is a form of immunity that occurs when the vaccination of a significant portion of a population or herd provides a measure of protection for individuals who have not developed immunity. Stress, smoking, lack of sleep, poor diet, and diseases like HIV and AIDS can weaken the immune system, making you vulnerable to infection. Allergies and allergic reactions are a false alarm and the result of an overactive immune system. Allergic reactions can cause anaphylactic shock and swelling where a person can't breathe. Autoimmune diseases like lupus mean that the immune system attacks its own body and not just the germs. Being too clean isn't always a good thing. Without germs to develop antibodies, the immune system doesn't develop or learn what's harmful and what's not. The study of the immune system is called immunology. The reproductive system. The reproductive system's function is to create new life so that genes can be passed along to future generations. A woman's reproductive organs include a pair of ovaries that form eggs and the uterus, where a baby gestates until it's ready to be born. A man's reproductive system includes the testes, where sperm is formed, and a penis for delivering sperm into the uterus. When an egg and sperm cell fuse as a result of sexual intercourse, conception occurs and the baby begins to grow. The gestation period for a human baby is 40 weeks, or 9 months, and during which it grows from a few cells into a fully formed baby. Humans can reach reproductive age at around 13 years old. With good nutrition, puberty is arriving sooner with every generation. A woman produces 1 egg every 28 days. If it's not fertilized, menstruation sheds the uterine lining. A man's ejaculate can have as many as 300 million sperm cells. Sexually transmitted diseases include HIV, AIDS, chlamydia, syphilis, and HPV, which can cause cervical cancer. The most common cancers of the reproductive organs include ovarian and cervical cancer in women and testicular and prostate cancer in men. The study of women's reproductive organs is called gynecology, and the study of men's reproductive organs is called andrology. The skeleton. Humans are vertebrates, meaning they have a backbone or a spinal column. An adult skeleton has 206 bones. A baby has 300 bones at birth, and some fuse together as they grow. Half of these bones are in your hands and feet. The largest and strongest bone in the body is the femur, and the smallest bones are in the middle ear. Where bones meet is a cushion of cartilage. Bones are held together by tough ligaments. Bones consist of hard bone, which gives structure, spongy bone, which is still hard but has more air pockets, and bone marrow, where blood and stem cells are produced. A healthy human bone can withstand 3 times your body weight in force. Arm and leg fractures and breaks are more common in growing children because the growth plates there are vulnerable.
When a bone fractures or breaks, it's able to repair itself. Special bone cells will surround the injury, form a callus, break down the injured bone, and replace it. Even healthy bones are continually maintained by the body. Bone is made mostly of calcium for strength and collagen for flexibility, which is why it's important to eat lots of green leafy vegetables. An adult reaches their full height in their 20s and maximum bone density in their 30s. We can view the bones of a human body by using an X-ray. Diseases of the bone include osteoporosis and arthritis, and the study of bones is called osteology. Muscles. The human body is incredibly flexible and able to move in thousands of ways, all thanks to 320 pairs of skeletal muscles. Muscles are made when muscle proteins form strands of muscle fiber. These then form bundles which make up larger skeletal muscles. Skeletal muscles occur in pairs. When one muscle group contracts, the opposing pair relaxes. For example, to raise your forearm, your bicep contracts and your tricep relaxes. Bones can't move by themselves, that's the work of your muscles. Where ligaments connect bones to each other, tendons connect muscle to bone. Electrical signals which are carried by nerves to and from the brain will instruct your muscles on how to contract or relax. The muscles are responsible for creating body heat. They twitch so slightly you don't even feel it, but this generates enough heat for metabolism. Your muscles are built and repaired when tiny tears in the muscle fiber are filled in with new muscle cells, and the muscle needs oxygen and glucose to function and protein to repair and regenerate. The body has three kinds of muscle: skeletal for movement, cardiac for the heart, and smooth for the digestive system. Around 40% of a person's weight is comprised of their muscle mass. It's also denser than fat, which is why two people of the same size can have different weights. The largest muscle in the body is the gluteus maximus, and your jaw muscles are the strongest. They can exert 200 pounds of force. The study of muscles is called myology. We hope you enjoyed these interesting facts about the human body. Our body is ரொம்ப அழகான ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு. உலகத்துல உள்ள கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிச்சு எப்படி செஞ்சாங்களோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்க செஞ்சாங்க. இதுல வந்து நம்ம வந்து எப்படி முக்கியம். இப்ப நீங்க வந்து இந்த எஸ்சிசி தடி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகே, அண்ட் அது வந்து நீங்க எப்படி நீங்க எடுக்கிறது முக்கியம். ரொம்ப பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் அங்க பார்த்துட்டு அவங்களோட ஹெல்த் எப்படி நீங்க டேக் அப் போறீங்க. மத்தவங்களுக்காக நம்ம பார்க்க கூடாது, நம்மளுக்காக. அப்ப நம்ம உட்கார்ந்து நம்மளோட பாடியை பத்தி நம்ம பார்க்க முடியாட்டியும் நம்ம வந்து எப்படி ஆளுங்களை போய் சொல்ல போறோம். இது டாக்டர்ஸ் எல்லாம் 16 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்மளால கொஞ்ச நேரம் ஒரு 1 hour உட்காந்து இதுக்கு பார்க்க முடியாட்டியும் அப்ப நம்ம இந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பத்தி நம்ம டேக் அப் பண்ணல. அப்ப உங்களோட மெயின் இது வந்து நீங்க எப்படி உங்களை டேக் அப் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்ப இது வந்து அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க உட்காந்து காதால கேட்டீங்களா? சில பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு. இங்கிலீஷ் தெரியல புரியல வந்து உங்க மைண்டுக்கு, ஆத்மாக்கு எல்லாமே தெரியும், எல்லா லாங்குவேஜும் புரியும். ஒருத்தர் இங்கிலீஷ் தெரியாம உட்காந்து வந்து ஒரு வீடியோ வந்து 1 மாசம் பார்த்தாலே போதும், அந்த இங்கிலீஷ் அவன் பழகிடுவான். அப்படிதான் சின்ன பிள்ளைங்களா இங்கிலீஷ் பழகுறாங்க, எந்த மொழியும் பழகுறாங்க, சீன கூட பழகுறாங்க. ஏன்னா ஆத்மாக்கு எல்லா மொழியும் தெரியும், எல்லாமே அதுக்கு தெரியும். நம்ம தான் மைண்ட் பிளாக் பண்றது, எனக்கு இது தெரியலையே அது தெரியலையேன்னு. இப்ப நாங்க என்ன செய்ய பாக்குறோம்னா, நீங்க வந்து பண ரீதியில மத்த இங்க வளரக்கூடாது, உடல் ரீதியில நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா உடல் நல்லா இருந்தாலும் மத்ததெல்லாம் நம்ம செய்ய முடியும். உங்க உடல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பத்தி நீங்க தெரியாம இருந்துகிட்டு நீங்க எனக்கு உடல் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்களா, அப்ப மத்தவங்களுக்கு எப்படி நீங்க போய் சொல்ல பண்ணீங்க? நானே என் உடலை பார்க்காது நம்ம எப்படி மத்தவங்களை பேசுறது? இப்ப நம்ம எப்படி போறோம்னு அது நமக்கு தெரியாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் கூட போலாம், ஆனா அது நம்ம கையில இல்ல. ஆனா இருக்கிற நேரத்துல நம்ம உடலை டேக் கேர் பண்ண நம்மளோட கடமை, நம்மளோட உரிமை, அது பெருமையா நம்ம செஞ்சுக்கணும். அதுக்குதான் எஸ்சிசி தடி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எஸ்சிசி தடி நீங்க எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்ஐசி வந்து இம்யூனிட்டி எவ்வளவு முக்கியம்னு இம்யூனிட்டி சொன்னாங்க. இப்ப வைரஸஸ் கண்ட மாதிரி நம்மளுக்கு வைரஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த எஸ்ஐசி வந்து வரமுன்னு எனக்கு வந்து COVID-19 வந்தாலும் நம்ம எஸ்ஐசி தரக்கூடாது. ஆரம்பத்திலே நாங்க ஏன் டாக்டர்ஸ் பேச வைக்க சொல்றோம்னா, நம்மளோட STC 30 வச்சு பல கஷ்டமான நோய்களை குணப்பட்டு கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, சேல்ஸ் திரும்பி பேச வைக்கிறாங்க.
ஒவ்வொரு செல்ஸ் பேசாத செல்ஸ் வந்து திருப்பி மறுபடியும் பேசுது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ ஹெல்ப் த செல்ஸ் டு கன்வர்ஸ், இஃப் கன்வர்ஸ்னா பேசுறது, they can reverse sickness and then preserve your health. ஒரு நோயை அது ரிவர்ஸ் பண்ண முடிச்சுன்னா உங்க ஹெல்த் அது ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதான் எஸ்டிசி தெரியும் முதல் செய்யுது. நம்ம செல்ஸ் ஒண்ணு கூட ஒன்னா நல்லா ஐக்கியமாவி ஒன்னா பேச வைக்குதுங்க. அப்ப எந்த மாதிரி குருஷேத்திரம் அங்க ஓடி இருந்தா, என்ன மாதிரி போர் விட்டு ஓடி இருந்தா கூட அதுனால வந்து அது வந்து ஜெயம் இருக்கு. அதுக்கு அவங்க சொன்னாங்க நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக கூட இருக்கக்கூடாது, நம்ம நிறைய பாக்டீரியா கூட இருக்கணும். அப்ப அந்த பாக்டீரியா போய் அங்க ஃபைட் பண்ணா அந்த செல்ஸ் வேலை செய்யும், இல்லைன்னா தூக்கிட்டு இருக்குங்க. இப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, வேக்சின் போடுறாங்களா, இப்ப வேக்சின் என்ன செய்யறாங்க, இப்ப நம்மளுக்கு வேக்சின் போடுறாங்களா, COVID-19 திருப்பி நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க உள்ளுக்கு. அந்த COVID-19 உள்ளுக்கு போனோன்னே நம்ம இந்த வேக்சின் போட்டோன்னு நம்மளுக்கு ஒரு நாள் 2 நாள் சீக்கு வரும். அந்த ஒரு நாள் 2 நாள் ஏன் சீக்கு வரும்னா, அவங்க மூளையை வந்து அந்த ஜெர்ம்ஸ் உள்ளுக்கு போட்டுருவாங்க, அந்த வேக்சின் அந்த வைரஸ் உள்ளுக்கு போட்டுருவாங்க. போட்டுட்டு வந்து உங்க இம்யூன் சிஸ்டம் ரெகனைஸ் பண்ணிக்கும் அதை. அப்ப அதுக்குன்னு ஒரு ஆன்டிபாடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்டிபாடி அது போய் வேலை செய்யும். அப்ப அந்த ஆன்டிபாடி என்ன வேலை செஞ்சுன்னா, அது வந்து அந்த போட்ட வேக்சினை அடிச்சிடும். ஓகே, அடிச்சிட்டோம்னா அப்ப வந்து அந்த மெமரி வந்தோம், இம்யூன் செல்ஸ்ல மெமரி வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பாடிக்கு நல்லது இல்லைன்னு. அப்புறம் அந்த அதுங்க வேலை செய்யும். இட்ஸ் நாட் அ வேக்சின் இஸ் ஒர்க்கிங். வேக்சின் வந்து அது மெமரி கொடுக்குது இம்யூனிட்டிக்கு. அப்ப இம்யூனிட்டி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிச்சுன்னா அடுத்த வாட்டி அதே கோவிட் வந்து வச்சுன்னா அது அடிக்குங்க. அதான் அதோட மெயின் வேலை. ஸோ அதனாலதான் நம்ம வேக்சின் கொடுக்குறாங்க. அது வர வரைக்கும், அந்த வேக்சின் வர வரைக்கும் நம்மளோட ஹெல்த் பேலன்ஸா வச்சுக்கிட்டோமா அது கிட்ட வரதுக்கு பயப்படுங்க. இது அவனோட பாடி நல்லா ஹெல்த்தியா இருக்கு, அவங்க கிட்ட போக முடியாதுன்னு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்ஐசி ஆரம்பத்தில் எடுக்க சொல்றோம். அண்ட் தென் நம்மளோட குடல் எவ்வளவு முக்கியம், நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டின் எவ்வளவு முக்கியம், நம்மளோட ஸ்டமக் எவ்வளவு முக்கியம்னு அந்த வீடியோல சொன்னாங்க. இது வந்து நீங்க போட்டு நீங்களே கேட்கணும், மத்தவங்களுக்காக நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்கிட்டு வந்து நீங்க உணர்ந்துங்களா, நம்மளுக்கு அப்பதான் தெரியும். நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து கண்டிப்பாக நம்மளோட கொலோன் கேர் எடுக்கணும். கொலோன் கேர் வெயிட்டுக்கு மட்டும், வெயிட் ரிடக்ஷனுக்கு இல்ல, உங்களோட குடலை நீங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அங்க சகல ரகசியமே அங்கதான் இருக்கு. அதான் கட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அது சரியா இருந்துச்சுன்னா மத்ததெல்லாம் எனர்ஜிலாம் சரியா ஓடும். அங்க இருந்தா சாப்பாடு வெளியாகுது. அப்ப அதை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அப்ப அந்த கட்ஸ் வந்து இப்ப சுத்தம் இல்லாம இருக்கும், பல ஆண்டு சாப்பாடுலாம் அங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆக்கணுமே. அதான் SSC 15 பவர். SSC 15 10 வகையான இதுல போட்டுக்கோம். அதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போட்டது வந்து நம்மளோட நெல்லிக்காய். நெல்லிக்காயோட மகிமை வந்து இந்தியாவில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஹிமாலயஸ்ல இருந்து வந்தது. அது ஹிமாலயஸ்ல இருந்து வந்தது. அது அந்த அமலாக்கின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அமால்னாலே கெட்ட எனர்ஜியை வந்து கொடுறதுக்கு தான் அந்த மெயின் பவர். அது அக்கினா வயசாக வரைக்கும் இருக்கும், நம்ம லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதான் அமலாக்கி. அப்ப நல்ல எனர்ஜி வந்து மான்னு சொல்லுவாங்க. கெட்ட எனர்ஜி ஆண், எந்த சம்ஸ்கிருதத்துல ஆண் வந்துச்சுன்னா அது ஆப்போசிட். அப்ப அமாலக்கினா உங்களுக்கு வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து, ஏன் நம்மளுக்கு வந்து மனைவி சாப்பிட்டா நம்மளுக்கு ஆக்குனா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறோம், நம்மளுக்கு என்ன சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஜீரணிக்குது. ஏன் அம்மா சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கோம், நல்லா ஜீரணிக்குதான். அவங்க வந்து அன்பால சந்தோஷமா சாப்பிடுறாங்க, ஆக்குறாங்க. நம்ம கடையில போயிட்டு அவங்க எப்படி ஆக்குறாங்க, எதுக்கு என்ன நோக்கத்தில் ஆக்குறாங்க, எதுன்னு ஆக்குறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அதுக்காக ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. காலங்காலத்துல வந்து அவங்க வந்து லேட்டா வந்துருச்சாங்களா, அவங்க முதலாளி ஏசுனாங்களா கோவத்தோட ஆக்குவாங்க. அவங்க வந்து அவங்களோட மக்கள் மனைவி பார்க்காம இருந்தாங்களா, ரொம்ப நாள் பார்க்காம இருந்து இந்த கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அவன் வந்து சோகத்தோட ஆக்குவான். ஸோ அவன் கோவத்தோட ஆக்குனாலும் சோகத்தோட ஆக்குனாலும் அந்த வைப்ரேஷன் நம்ம சாப்பாடு தான் போகுது. அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். அப்ப நம்மளுக்கு திடீர்னு கோவம் வரும், திடீர்னு சோகம் வரும். எல்லாமே சாப்பாட்டுனால்தான். ஸோ அதனால ஒரே எனர்ஜி வந்து அந்த கெட்ட எனர்ஜி எடுக்கிறதுக்கு நெல்லிக்காய்க்கு அந்த மகிமை இருக்கு. பீட்ரூட் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க போட்ட அந்த கான்ஃபிளிக் வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கிளீன் பண்ணும், உங்க குடலை கிளீன் பண்ணும், என்னென்ன டைஜஸ்டிவ் தேவைப்படுற அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் செக்அப் பண்ணிக்கும். ஸோ நம்ம டெய்லி எடுக்க சொல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்க சொல்றோம். நம்ம ராத்திரி கலக்கி குடிச்சிட்டோமா, அது வந்து ஆஃப்டர் SCC 30 ஆப்பிரிக்காலும் சரி, பப்புவா நியூகினிலும் சரி, நிறைய வாட்டர் ப்ராடக்ட் வந்து SCC 15. ஓகே, அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். இப்ப இந்த COVID-19 வந்து யூஎஸ்ல யூகேல ப்ராடக்ட் தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தான் போய் சேர போகுது, இந்த பெரிய கட்டன் போகுது அங்க யூகேல. இப்ப முதல்ல நான் பேசியிருந்தேன். யூகேல வந்து அவங்க ஏன் நம்ம ப்ராடக்ட் தர்றாங்களா, STC 30 SIC இந்த ரெண்டு காம்பினேஷன் COVID-19 ரொம்ப பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் அங்க வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ப்ராடக்ட் உள்ளுக்கு போறதுக்கு. நோ கஸ்டம் ப்ராப்ளம், நோ நத்திங் ப்ராப்ளம். சரிங்களா? சோ இந்த காலகட்டத்துல ஒரு நோயை தடுக்கி ஒரு நோயை ஹெல்ப் பண்றதுக்கு STC 30 பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுதான். ஒரு SIC வந்து ஒரு நோயை வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுதான். அது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நோய் வராம இருக்கிறதுக்கு? SCC 15
எஸ்எஸ்சி ஃபுட் வந்து குரல் சுத்தப்படுறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். எஸ்என்சி நீங்க பாத்தீங்க எல்லாமே மூளைல இருந்து ஆரம்பிக்குது. மூளை எப்படி மெசேஜ் கொடுக்குதோ அந்த மெசேஜ் கரெக்டா செஞ்சுன்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு ஃப்ளோ பண்ணுச்சுன்னா, அப்ப உங்களோட எனர்ஜி ஃப்ளோ பண்ணும். அப்ப எப்படி அது வந்து எஸ்என்சி வேலை செய்யுது. அப்ப அந்த 4 ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஆப்பிரிக்கால காட்டுற நேரத்துல ஒரு லேடி பேசுனாங்க. அந்த லேடியா, ஏன்னா ஆப்பிரிக்கால நான் பாக்குறேன் முழுக்க 90% லேடிஸ் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது 400 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம், 90% லேடிஸ் உட்காந்து கேட்கறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா லேடிஸ் தான் அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அவங்க ஒரு லேடி கேட்டாங்க, அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, 4 ப்ராடக்ட் நான் எடுத்தாகணும்னு. எஸ் காலங்கத்துல எஸ்எஸ்சி எடுக்குங்க உங்களோட ஃபுல் ஹெல்த் டேக் கேர் பண்றதுக்கு. அப்புறம் வந்து எஸ்ஐசி எடுக்குங்க உங்களோட இம்யூனிட்டி டேக் கேர் பண்றதுக்கு. அண்ட் தென் வாரத்துக்கு ஒரு வாட்டி எஸ்எஸ்சி 50 எடுங்க குரல் டேக் கேர் பண்றதுக்கு. அண்ட் தென் எஸ்என்சி எடுங்க, ராத்திரி எடுங்க, நீங்க தூங்காம எஸ்என்சி எடுங்க, இல்ல பகல் எடுத்தா கூட பிரச்சனை இல்லை, எஸ்என்சி எடுங்க. அந்த எஸ்என்சி வந்து உங்க நியூரான் சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவா அப்படின்னு. அப்ப இந்த 4 ப்ராடக்டும் நம்மளுக்காக அந்த கம்பெனி கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம எடுக்கிறதுக்கு. அப்ப எடுத்துட்டு நம்ம பிசினஸ் ஷேர் பண்ணுமா, பிசினஸ் வளர நம்மளுக்கு வருமானம் வளரும். வருமானம் வளர்ந்துட்டுமா நம்மளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 வந்துச்சுன்னா 2,000 நம்மளுக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஹெல்த் தேக்கப்படுறதுக்கு. ஸோ அந்த பாடி போயிட்டு உங்களுக்கு இன்னொரு 20,000 கொண்டு வருமே. ஒரு சீன இருக்குங்க மலேசியால வந்து அவரேஜ் வைட்டமின்ஸ்க்கு மட்டும் நியூட்ரியன்ஸ் மட்டும் ஒரு 2,000 3,000 ரிங்கிட் ஸ்பெண்ட் பண்றாங்க சைனீஸ். நம்ம ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப ஒண்ணு நம்ம வருமானத்தை பெருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து இந்த பிசினஸ் சிஸ்டம் ஸ்ப்ளே பண்ணுமா நம்மளுக்கு அதான் வரும். அதான் நம்ம கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்க, இது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உணர்ந்தீங்களா, இதுல ஒரு ஆத்மா உணர்ந்துச்சுன்னா 1000 ஆத்மா வாழ்க்கை மாறும். So இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு I'm going to call upon Dr. Bharathasan again. Hope his line is clear. குயிக்கா நீங்க ஷேர் பண்ணுங்க சாருங்க, எப்படி நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு. சார் ஆடிபிள் சார்? வெரி கிளியர். ஓகே, தேங்க்யூ சார். சாரி இன்டரப்ட், சிக்னல் சரியா இல்ல, அதனால. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அதான் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும்போது, இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். இது மெடிசனா அப்படின்னா மெடிசன் இது கிடையாது. இது வந்து மெடிசன் சொன்னா ஏதாவது ஒரு சம் ப்ராப்ளத்தை மட்டும் தான் அது கியூர் பண்றது, அதான் மெடிசன் நமக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துறது தான் ஃபுட்டு. இப்ப நம்ம உணவு நம்ம சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடணும், தலையில இருந்து கால் வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்துடைய ஃபங்க்ஷனையும் சரி பண்றது ஃபுட். ஸோ இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ல வர்றதுனால இதனுடைய இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நானோ டெக்னாலஜில இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால எல்லா விதமான நோய்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நான் வந்து இதை வந்து ஒரு பேராலிசிஸ் பேஷண்ட்டுக்கு இது வந்து கொடுத்து நல்ல ரிசல்ட், அதாவது எக்ஸலண்டான ரிசல்ட். அவங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு நோய்க்கு வந்து அவங்க பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நீங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட் யாரா வேணாலும் நீங்க பாருங்க, அவங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் அவங்க திரும்பி எந்திரிச்சு நடந்து வர்றதுக்கு. ஆனா இந்த நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட் இந்த STC 30 ஒரு 3 மந்த்ல அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனாக அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா சுகர் பேஷண்ட்டுக்கு. அப்ப சுகர் வந்து நிறைய ரிசல்ட் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சுகர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து குணமாயிட்டு வர்றாங்க. எப்படி குணமாகுது? அப்ப சுகர் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம என்ன ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட், அந்த உணவை நம்ம சாப்பிடுறோம், அது வந்து குளுக்கோஸ், அடுத்து ஃப்ரக்டோஸ், அடுத்து அந்த ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி தான் நமக்கு இன்சுலினை சுரக்குது. ஸோ பேங்க்ரியாஸ்ல நமக்கு இன்சுலின். அப்போ இந்த ஃப்ரக்டோஸ் வந்து எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழங்கள்ல தான் இருக்குது. அதனாலதான் ஃப்ரூட் வந்து ஃப்ரக்ட். அப்ப ஃப்ரக்டோஸ் அதிகமா இருக்கக்கூடியது வந்து பழங்கள். அதனாலதான் பழங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நல்ல சுகர் பேஷண்ட் யாருமே கிடையாது. இன்னைக்கு பழங்கள் நிறைய பேர் சாப்பிடுறது கிடையாது. ஆனா நம்ம இந்த STC 30ல அந்த ஃப்ரக்டோஸ் வந்து நிறைய இருக்குது. அது நிறைய வந்து அதை சாப்பிடுறதுனால அந்த சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகி இன்சுலின் நல்லா சுரக்குது. அதனாலதான் வந்து நீங்க அந்த டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு விதமான அந்த கண்ட்ரோலை வந்து கொடுக்கறது இந்த ப்ராடக்ட் நல்ல வேலை செய்யுது. அடுத்து பாத்தீங்கன்னா OA ப்ராப்ளம், ஆரிய ப்ராப்ளம், அதாவது ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அந்த கார்டிலேஜ் அந்த போனுக்கு இடையில கூடிய ஃப்ளூயிடை வந்து உருவாக்குறதுக்கு இது வந்து நல்ல ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் நல்ல ரிசல்ட், எக்ஸலண்டான ஒரு இதை நான் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கேன். நானும் இது பண்ணிருக்கேன், என் ஃபேமிலியில் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்னன்னா இம்யூனிட்டி பவர். அந்த இம்யூனிட்டி பவர் இருந்தா நீங்க எதை வேணாலும் வந்து எந்த ஒரு நோயும் வாழ்நாளே வராது. சோ அந்த இம்யூனிட்டி பவர் இப்ப இன்னைக்கு வந்து இந்த கோவிட் இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன சொல்றாங்க, இப்ப கோவிட் வந்துச்சு, உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே அந்த கொரோனா வரல. அப்ப இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்களுக்கு அது வராது.
அப்ப அந்த இம்யூனிட்டி பவர் எப்படி எடுக்கிறது? அதுதான் இப்ப டாக்டர் மகா சார் சொன்னாங்க, உணவு பழக்க வழக்கங்கள். அந்த உணவு பழக்க வழக்கம் சரியா இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய நோய்கள் வருது. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த உணவு தான். ஸோ அந்த உணவை நம்ம சரி பண்ணணும். அந்த உணவை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு எல்லாமே இதாகும். அப்போ நமக்கு அளவோட சாப்பிடணும். அப்போ நம்ம காலையில உணவுகள், மதிய உணவு, நைட் உணவு நம்ம அளவோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம நோய்கள் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா யூஸ் ஆனிச்சு. அதே மாதிரி நான் என் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய இதா இருக்கு. இன்னைக்கு பல லட்ச ரூபா, பல ஆயிரக்கணக்கான கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணவே வேண்டாம். இந்த ப்ராடக்ட் இந்த 8,900 ரூபாய் நம்ம இந்தியன் ரூபிக்கு நம்ம இது வலியும் வேதனையும் வந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம பார்த்து ஐயோ இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதை கொடுக்கலாமா வேண்டாமா, இதை சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம உயிருக்கு விலையே கிடையாது. நம்ம உயிருக்கு எந்த ஒரு விலை, நம்ம ஒரு மோட்டருக்கு, ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோம், அதுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சேஃப்டி பண்றோம். ஆனா நம்ம உடம்புல உள்ள என்ன நடக்குதுங்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரிய போறது இல்ல. நம்ம ஆரோக்கியமா இருப்போம், ஆனா டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிரச்சனை இருப்போம், ஆனா பிரச்சனை இருப்போம், டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மல் இருக்கும். ஸோ உள்ள ஃபங்க்ஷனை இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் வளரல. அதனாலதான் நம்ம நாடியை பண்ணி வாதா பித்த கபம் பார்த்து நம்ம என்ன பண்றோம், எந்த நோயினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு நம்ம கிளியரா நம்ம சொல்றோம். அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுல இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா இருக்கு, நிறைய பேர் கொடுத்து நல்ல பிரச்சனைகள்லாம் தீர்வாயிருக்குன்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நம்ம எடுக்காம மற்றவங்களுக்கு சொல்லி பார்த்துட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு செஷன் ரொம்ப அருமையான ஒரு டாக்டர் மகா சார் ரொம்ப கிளியரா அந்த வீடியோ மூலியமா அந்த ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம விளக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். தேங்க்யூ சார். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பொதுவா ஒரு டாக்டர் சார்பில் எப்படி அவர் இந்த ப்ராடக்ட் வச்சு ஹெல்ப் பண்றாங்க, அண்ட் தென் எப்படி வராம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு அவர் விளக்கி சொன்னாரு. இப்போ நம்மளோட கடமை என்ன தெரியுங்களா? ஏன்னா உலகத்துல 7 பில்லியன் மக்கள் இருக்காங்க. அந்த 7 பில்லியன் மக்கள்ல எல்லாருமே நோயா இருக்காங்களா? எல்லாமே ஹெல்த்தியா இருக்காங்க முக்கால்வாசி பேர். அது சில பேர் நோயா இருக்காங்க. அந்த சில பேருக்காக நம்ம வாழ்க்கையை டாக்டர்ஸ் விட்டுட்டோம், அவங்க பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களா இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆள் டேக் கேர் பண்ணுமா, டாக்டர்ஸ் விடுவாங்க, அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துல அதாவது அந்த நோய் வந்துருச்சுன்னா டெஸ்டிமோனிஸ் நிறைய இருக்கு. யூடியூப்க்கு நீங்க போனீங்களா, நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. அண்ட் தென் ஃபேஸ்புக்ல நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு. எல்லா டெஸ்டிமோனிஸ் இருக்கு. அப்ப அந்த டெஸ்டிமோனிஸ் நீங்க கொஞ்சம் உட்காந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி இந்த சேல்ஸ் வேலை செய்ய நம்ம காமிச்சோம், எப்படி உங்களுக்கு வேலை செய்யணும் காமிச்சோம். இந்த வீடியோ போட்டு நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா அந்த வீடியோ இருக்கு. உட்காந்து பொறுமையா கேட்கறதுக்கு நம்ம மக்களுக்கு அந்த சக்தி இல்லை. அவங்களுக்கு ஆப்பிரிக்காக்கான இருக்கு. நம்ம பேசுமா 2 hour 3 hour 4 hour உட்காந்து கேட்கறாங்க. நான் அவங்களை விரட்டி அடிக்கிறா இருக்கணும் சம்டைம்ஸ். இங்க 1 hour உட்காந்து கேட்டுக்கிறதுக்கே சில உங்களுக்கு ஆளுக்கு அந்த பொறுமை இல்லை. அந்த பொறுமையை நம்ம வகுத்துக்கு ஏன்னா நம்ம வாயின ஓட வச்சுட்டோம். ரொம்ப உட்காந்து ஒரு இடத்துல கேட்கறதுக்கு அது ஒரு ஜூம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீங்க உட்காந்து தெளிவா நீங்க கேட்டீங்களா, கொண்டு நம்ம ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் எல்லாமே நம்ம கையில தான். அப்ப இந்த ஹெல்த் நம்ம சரியா பார்த்தோமா, நம்ம வைப்ரேஷன் சரியா ஓடும். வைப்ரேஷன் சரியா ஓடிச்சுன்னா நம்ம மெமரி சரியா வேலை செய்யும். மெமரி சரியா வேலைச்சுன்னா நம்ம இன்டெலெக்சுவல் பவர் சரியா வேலை செய்யும். இந்த மெமரியா இன்டெலெக்சுவல் தான் நம்மளோட என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கக்கூடாது நம்மளுக்கு தெரியும். எல்லாமே சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க சொன்னாங்க. அதனாலதான் SCC 30 எடுத்தோட ரொம்ப பேர் நான் பாக்குறேன். யங்ஸ்டர்ஸ் மலேசியன்ல யார் SCC எடுத்தாங்களோ அவங்களுக்கு மைண்டும் பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. யார் ஒருத்தவங்க எடுக்கல எனக்கு தெரியும், யார் எடுக்கிறாங்க யார் எடுக்கலன்னு. அவங்களோட காக்னிட்டிவ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க எப்படி மூவ் பண்றாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க எனக்கு தெரியும். ஒரு சார் எடுக்கணும் சார் சொன்னாங்களா, அவங்களோட அவங்க செயலே நம்மளுக்கு தெரியும், எப்படி அவங்க செய்யறாங்க எடுக்கலன்னு. ஏன்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஒரு லாயர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஒரு அக்கௌண்டன்ட் போய் சொல்லக்கூடாது, ஒரு டாக்ஸ்மேன் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போய் சொல்லுவா கடைசியில் நம்ம தான் ஆபத்து வரும். அதே மாதிரி நீங்க எடுக்கிறேன்னு எடுக்காம இருந்தீங்களா அப்புறம் நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது நம்மளோட கடமை. பி த ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனியா இருக்கலாம். ஒருத்தர் போட்டார், நான் வெஸ்டேஜ் கம்பெனி, நீங்க இருந்து போங்க வெஸ்டேஜ் கம்பெனின்னு. நீங்க எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நீங்க எடுக்காம இருந்தீங்க, அந்த கம்பெனியை பத்தி நீங்க பேசவே கூடாது. அப்ப சூப்பர்லைஃபோட ப்ராடக்ட் பத்தி தானே அது மூவ் பண்ணுது. சூப்பர்லைஃப் 60 நாடுக்கு போயிருக்கணும் அந்த ப்ராடக்ட் நடந்தேன். அப்ப ஆரம்பத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பி த ப்ராடக்ட், என்ன ஷேர் த பிசினஸ், பி த ப்ராடக்ட் ஷேர் த பிசினஸ். அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட மெயின் கான்செப்ட். இடைக்காலத்துல தான் நிறைய பேர் எல்லாம் டாக்டர்ஸா மாறிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் நோய் பார்க்கறது, இதை பார்க்கறது நம்ம வேலையே இல்லை. அதான் நாங்க தெளிவுபடுத்த வைக்கிறோம். இதெல்லாம் சீனனுங்க அவனுங்க அது கரெக்டா கொண்டு போறானுங்க, மலாய்க்காரங்க கரெக்டா கொண்டு போறாங்க. நம்ம இதுல இந்த ப்ராடக்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க நான் என்ன சொல்றேன்னா, ஏன் டாக்டர்ஸ் வேலை சொல்லலாம்,
ஒரு நோயை தடுக்க முடிஞ்சுன்னா, ஒரு நோயை வந்து கியூர் பண்ண முடிஞ்சுன்னா, ஒரு நோயை தடுக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. நீங்க பொறுமையா நீங்க அது வந்து செஞ்சீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடனே பெரண்டோல் மாரி இல்ல இந்த பேரசிட்டமால் மாரி இல்ல, இன்னைக்கு போட்டு நாளைக்கு வருமா, அது மாதிரி இல்ல. 3 மாசம் to 6 மாசம் ஒரு நோய்க்கு, 3 மாசம் 6 மாசம். ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்து நீங்க ஒரு வாரத்துல கூட பார்க்கலாம், ஒரே நாள்ல கூட பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் உங்களோட பாடி கான்ஸ்டிடியூஷன், டிபெண்ட்ஸ் உங்களோட பாடி கெமிக்கல் ரியாக்ஷன். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் அது. ஓகேங்களா? ஏன்னா அந்த அதுலதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுதுன்னு. ஸோ நீங்க பொறுமையா எடுங்க. அண்ட் தென் ப்ராடக்ட் நீங்க எல்லாம் பாத்தீங்க. இதுல வந்து ஐம் கோயிங் டு கால் அப்பான் ஒன் பர்சன் டு ஷேர். அவர் வந்து ஒரு மெம்பரா, ஒரு லீடர் பேசினாரு, அப்புறம் டாக்டர் பேசினாரு. ஒரு மெம்பரா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது, எந்த ரீதியில அவங்க ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒருத்தர் கூப்பிட போறேன். மிஸ்டர் ஜீவன் ராஜு சார், நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க நம்ம யங்ஸ்டர்ஸ்ல யங் அட் ஹார்ட் மேன். ஜீவன் ராஜு சார் இருக்கீங்களாங்க? சம்டைம்ஸ் உங்களோட லைன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. ஓகே, அவர் வந்து அன்மியூட் பண்ற வரைக்கும் மிஸ் ஜனனி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு மெம்பரா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இது? ஓகே, வணக்கம் சார். வணக்கம். விளங்குதுங்களா பேசுறது? நல்லா விளங்குது. ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு சார் இந்த ப்ரோக்ராம். இன்னைக்கு நிறைய விஷயம் நாங்களும் கத்துக்கிட்டோம். ஒரு உடம்பு நம்மளோட உடம்பை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஓகேங்க சார். நானும் வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து பிசினஸ்க்காக வரல சார். எனக்கும் வந்து உடம்பு ரீதியா பிரச்சனைனாலுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் டெஸ்ட் ஷேர் பண்ணலாமா சார்? தாராளமா ஷேர் பண்ணலாம். ஓகே சார். நான் வந்து இந்த பொருள் வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறது எங்க அக்கா பரமேஸ்வரி. அவங்கதான் எனக்கு இந்த பொருள் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவங்க அந்த பொருளை எனக்கு அறிமுகப்படுத்தி எடுத்து சாப்பிட்டனால்தான் எனக்கு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா கண்ணு பிரச்சனை சார். கண்ணுல வந்து எனக்கு காலையில எழுந்திரிச்சுன்னா, காலையில மார்னிங் எழுந்திரிச்சு இந்த 2 கண்ணுல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி வடியும். அந்த பார்வை வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். நானும் என்னென்னமோ செஞ்சு பாப்பா. அப்ப அம்மாட்ட சொன்ன அம்மா சொன்னாங்க, ஆமா நீங்களா கண்ணுல எண்ணெய் நீங்க சொல்ற மாதிரிதான் எண்ணெய் வைக்கிறது இல்ல, அது இல்ல. அது முன்னெல்லாம் எண்ணெய் வச்சு குளிப்போம் வீட்டுல. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்ப சூடு அளவுக்கு மீறி சூடுனால கூட இப்படி இருக்கும். முடிஞ்ச கண்ணுல எண்ணெய் ஊத்தி பாருங்கன்னாங்க. அதெல்லாம் செஞ்சுக்கோ, நம்மளுக்கு டைம் இல்ல சார் அதெல்லாம் செய்யறதுக்கு. அதெல்லாம் உட்காந்து செஞ்சு சரி விட்டுட்டோம் அப்படியே. அப்ப இருக்கிறது கண்ணு எனக்கு ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சு. அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப அவங்க டாக்டர் சொன்னாங்க, கண் பார்வை ரொம்ப இருக்கு, கண்ணாடி போடணும் நீங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்துல வந்து எங்க அக்கா வந்து அதுக்கு முன்னே இந்த பொருள் சொல்லிக்கிட்டு, என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க சொல்றப்ப நம்ம கேட்க மாட்டோம். பிரச்சனை வந்த பிற்பாடுதான் தேடுவோம்ல. அந்த மாதிரி அப்புறம் அவங்க சொன்ன பிற்பாடு சரி அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், வாங்கி சாப்பிட்டேன். STC 30 தான் கொடுத்தாங்க. எனக்கு 2 கோத்தா கொடுத்தாங்க. ஒரு கோத்தா நான் 15 சேஷட் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். 2வது கோத்தா நான் எடுக்கிறப்ப அப்போ ஒரு நேரம் நான் சொல்ல பாட்டுலாம் படிப்போன்ட்டு, அப்ப அந்த புக்கை எடுத்து எனக்கு அந்த புக்கு பாட்டு பாக்குறேன். நான் கண்ணாடி போட்டு தான் படிக்க முடியும். எனக்கு கண்ணாடி பார்த்தா எனக்கு பார்வை எனக்கு தெரியாது. அப்ப அந்த புக்கை எடுத்து பாக்குறப்ப நல்லா எழுத்து நல்லா எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. நல்லா கருப்பா எழுத்து தெரியுறப்பதான் அப்பதான் நானே அதை வந்து உணர்றேன். ஆமா பார்வை இப்ப நல்லா இருக்கு, அந்த கண்ணுல தண்ணி வடிவம் நின்று போயிடுச்சு அப்படின்னுட்டு. அப்புறம் அது அப்படியே எனக்கு எனக்கு வந்து சார் இந்த முட்டி பிரச்சனை இருக்கு. முட்டி எனக்கு அந்த ஜெல் தேஞ்சு சார் நடக்கிறப்ப எனக்கு அந்த முட்டி சத்தம் எனக்கே கேட்கும். டக்குன்னா ரொம்ப வலிக்கும். இந்த படி இறங்கன்னா திருப்பி ஏற மாட்டேன். இப்ப வீட்டுல இருந்து என் பிள்ளைங்களுக்கு தான் எது எடுக்க சொல்லுவேன். அப்ப அந்த வலி எனக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு அந்த வலி இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அலர்ஜிக்கு இருக்கு. பெனடால் எல்லாம் சாப்பிட முடியாது. பெனடால் சாப்பிட்டா எனக்கு அப்படியே ஒரு கொசு கடி மாதிரி வரும். அப்படியே சொரிஞ்சுன்னா அப்படியே உடம்பு பூரா பரவிடும், மயக்கப்பட்டு விழுந்துருவேன். இந்த ஒரு பிரச்சனை எனக்கு குணமாக்கிருச்சு. அடுத்தது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சார், எனக்கு வந்து ஃபைப்ராய்ட் சார், 4 கட்டி வயித்துல கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க அசுந்தாவில. அப்புறம் அங்க போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் நம்ம கம்பெனி டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட டாக்டர் ராஜ் அவர்கிட்ட நான் சொன்னேன், டாக்டர் இந்த மாதிரி எனக்கு கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்றாங்க, ஃபைப்ராய்ட் இருக்குன்றாங்க, ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, எப்படி டாக்டர் எனக்கு பயமா இருக்குன்னு. அப்ப அவர் சொன்னார், நீங்க அவசரப்பட வேணாம் தினேஷ், நம்மளோட வந்து STC 30யும் SCC 15 கோலோனோட இப்ப சொன்னீங்களே இது 2 எடுக்க சொன்னாரு. ஒரு 3 மாசம் கண்டினியூ பண்ணுங்க தனேஷ், பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி அவர் டாக்டர் சொன்ன மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். எனக்கு வர சார், அதுக்கு முன்னே நான் அந்த ப்ராடக்ட் எடுக்காத முன்னே எனக்கு வயிறு அப்படியே எனக்கு ஒரு பேபி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இது வேலை செய்யறதுக்கு ஒன்றும் எங்கேனாச்சும் போனா ஒரு சாரி எல்லாம் கட்டுறதுக்கு கூட ரொம்ப டைட்டா கட்ட முடியாது, வலிக்கும் வயிறுலாம். அப்ப இந்த ப்ராடக்ட் எடுக்க கொஞ்சமா அந்த வலி எனக்கு குறைய ஆரம்பிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் சொன்னாங்க, அம்மா நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் போங்க, நீங்க அதே நம்ப வேணா, நீங்க அடுத்த இன்னொரு ஆப்ஷன் போயிட்டு நீங்க கைனி போய் பாருங்க லேடிஸோட. அந்த நம்பர் கொடுத்தாங்க. நான் அவங்க அப்பாயின்மெண்ட் வச்சு அங்க போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்து டாக்டர் சொன்னாங்க, ஆமா கட்டி இருக்குதான் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து இப்ப STC ப்ராடக்ட் இந்த
நம்மளோட STC 30யோட பிரைஸ் கொண்டு போயிருந்தேன். அவங்க டாக்டர்கிட்ட காட்டினேன். டாக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட் எனக்கு வந்து டாக்டர் அறிமுகப்படுத்தினார். அவரும் MBBS டாக்டர் தான். அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இது சாப்பிட்ட பிற்பாடு எனக்கு நிறைய மாற்றம் எனக்கே தெரியுது. அந்த வலியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்கள எடுத்தெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகே இது நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஸ்டெம் செல்ன்றது உண்மை நல்ல ஒரு ப்ராடக்ட். பரவாயில்ல நீங்க கேரி ஆன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு என்ன செஞ்சுட்டேன், ஸ்கோப் போட்டு எனக்கு அந்த பெண் உறுப்புல இருந்து ஒரு இதை எடுத்து பந்தாய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. பந்தாய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு எனக்கு சொன்னாங்க, ஒரு 2 வாரம் சென்றுட்டு நான் திருப்பி நான் உங்களை கூப்பிடுவோம். அப்படி ஏதோ ஒண்ணுனாக்கா நீங்க வாங்க நான் பார்த்து சொல்றேன்ட்டு. அப்புறம் எனக்கு 2 வாரம் சென்று என்னை வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. என்னடா போறோம் என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே நல்லா இருக்கு, ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம், கண்டினியூ பண்ண. அப்ப நான் சொன்னேன் இந்த ப்ராடக்ட்னா அது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் சார் நான் ஒரு முழுமையா சரி இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கே நல்லாக்கி இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் மக்களுக்கு வெளியில அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது நல்லா இருக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலியமா எனக்கு ஒரு வருமானம் வருது. அதுக்கு முன்னே எனக்கு ஒரு வருமானம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டுல தான் இருந்துகிட்டு இருந்தேன். வீட்டுல இருக்கிறப்பதான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சனால சரி நல்ல விஷயத்த ஒரு 4 பேருக்கு செஞ்சு நம்ம வருமானம் தீர்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சார் எல்லாருக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். நான் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, அப்புறம் சோசியல் மீடியா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்க போட எனக்கு அந்த மூலியமா தான் சார் கான்டாக்ட் நிறைய வந்து அதுக்கப்புறம் என்னோட ஷேரிங் செஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கு சார். இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில குரூப் இருக்கு, சிங்கப்பூர்ல குரூப் இருக்கு, சபால இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க. எனக்கு யாருமே தெரியாது சார், எல்லாம் சோசியல் மீடியால வந்ததுதான் சார். அதோட வந்து உங்களோட ட்ரைனிங் சார், ஒரு ட்ரைனிங் வந்து அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த ட்ரைனிங் நான் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா ட்ரைனிங் எந்த வேலையா இருந்தாலும் சார், ஏன்னா இதுவும் வந்து எனக்கு ஒரு படிப்பு தான் பாருங்க. நம்ம ஒரு இதை படிக்க தான் எனக்கு இன்னைக்கு நான் மத்த கூட பேசுறேன்னா இந்த மீட்டிங் தான் சார். இந்த எந்த மீட்டிங் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாத்துலயும் உட்காந்து கடைசி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பார்த்துட்டு பிற்பாடு எனக்கே நிறைய விஷயம் தெரியுது. ஓகே எது செய்யலாம், புது நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இதை வச்சுதான் சார் நான் பிசினஸ் கொண்டு போயிருக்கிறேன் சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர் சார். வெற்றி நிச்சயம் சார். தேங்க்யூ. ஹலோ, வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். தேங்க்ஸ் ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க இப்போ 2 hour நம்ம உட்கார்ந்ததெல்லாம் கேட்டோம். அண்ட் இந்த இது வந்து ஒரு வாட்டி பார்த்து ஒரு வாட்டி கேட்கறது இல்லை. அப்புறம் யூடியூப்ல பாருங்க, நேரத்துல இருந்து எனக்கு ஒரு 200 இது வந்துருச்சு. அவனுங்க அங்க பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் நம்ம இதை செஞ்சிருக்கோம். டாக்டர் பேசிருக்காரு அழகா. நாதன் நம்ம லோக்கல் எங்களோட டாக்டர், இன்ஹவுஸ் டாக்டர் நாதன் பேசினாரு. நான் ஏன் வந்து ஜோக்கிங்லாம் ஒரு நாதன் சொன்னேன்னா, ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நல்லா தெரிஞ்சுங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நம்ம போய் ஒரு டாக்டர் பேசுமா, அவங்க படிச்சு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எடுத்து அவங்க போய் எல்லாமே அந்த இதை எடுத்துட்டு அப்ப அவங்க நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான். அதே இன்ஃபர்மேஷன் நம்ம ஏன் படிக்கக்கூடாது? இப்ப நம்ம கைவசத்துல இருக்கு, நம்ம போன்ல இருக்கு, நம்மளோட இதுல இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நேற்று வந்து தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு நான் வந்து இப்ப ரொம்ப தவிக்க தேவை. எனக்கு நான் தமிழ் ஸ்கூல் போனது, தமிழ் படிச்சது இல்லை. அது வந்து இப்பதான் நான் தமிழை வந்து ரொம்ப பற்று எனக்கு வந்து நிறைய தெளிவுலாம் வந்தது. ஆனா இப்ப வந்து எது தமிழ் எழுதுனா கூட கூகுள் டிரான்ஸ்லேட் அழகா பேசுது, அழகா சொல்லுது நம்ம கிட்ட. அது சரியா சொல்லுதா இருந்தா கூட நான் தமிழ்ல வந்து அங்க வாய்ஸ் போட்டோம்னா அது கிளியரா இருக்கு. ஓ அப்ப இது சரியான தமிழ்னு நம்ம அதை ஷேர் பண்ணலாம். இப்ப சரி எல்லாமே இப்ப நம்ம எந்த கொடுத்துட்டாங்க, அதுல வந்து உட்கார்ந்து அதை கேட்கறது நம்மளோட கடமை. அப்படி உங்களால அந்த மாதிரி கேட்க முடியலையா, இந்த மாதிரி வாய்ப்புக்கு வாங்க, வந்து கேளுங்க. இது வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வைக்க போறோம் இந்த ப்ராடக்ட். இதை பத்தி இது வந்து நான் வந்து கடைசியில இங்க ப்ராடக்ட் பேசுறாங்க, ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு சொல்லல. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பிசினஸ்க்காக வருவாங்க, இங்க ரொம்ப போரிங்கா இருக்கு ப்ராடக்ட் பத்தி பேசலாம் நினைப்பாங்க. நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க டைமை டிவோட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பத்தி நினைச்சாங்கன்னா உங்க பேசுறதுக்கு வந்து நீங்க இதயத்துல இருந்து பேசுவீங்க, லிப்ஸ்ல இருந்து பேச மாட்டீங்க. அப்ப இந்த பிசினஸ் எப்படி நம்ம கொண்டு போறோம்னா, பிசினஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரான்சைஸா நீங்க வாங்குறீங்க, இந்த ப்ராடக்ட் வந்துருது. இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க, நீங்க சாப்பிடுங்க, பிசினஸ் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மக்கள் வாங்க அவங்களும் வந்து அப்படி பரவிட்டு போவோம். அப்படிதான் வந்து இந்த பிசினஸ் வந்து எல்லாத்துக்கும் பரவும். இப்ப இவங்க வந்து நம்ம ஜனனி வந்து அவங்க ரேட் காப்பாடு எப்படி வந்துச்சுன்னா அவங்க வழியாக வந்துச்சு. ஒரு வழி வந்துச்சு, ஒரு வழி உள்ளத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வழி வந்துச்சு, அந்த வழினால அந்த வழி பிறந்துச்சு. இப்ப அவங்களுக்கு ஒளி தெரியுது. சில பேர் அந்த பேர் வருவாங்க, சில பேர் அந்த ஒளி ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க, வழி தேவையில்ல. அந்த ஒளி என்ன அவங்க வியாபாரமா பார்ப்பாங்க, அவங்க வியாபாரத்துல வருவாங்க. யாரு எப்படி வரணும் அது நீங்க முடிவெடுக்க கூடாது, சொல்றது நம்ம கடமை. அது சொல்றதுக்கு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும், ப்ரொடக்ட்ஸும் முழுமையா தெரிஞ்சுக்கணும், பிளானும் முழுமையா தெரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டமே நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, அது நைஜீரியன்ஸும் சரி, அது வந்து எந்த நாட்டுல பப்புவா நியூகினிகாரங்களும் சரி, அது பிலிப்பீன்ஸும் சரி, எந்த நாட்டுல நாங்க போய் பேசினாலும் சரி, நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், எஸ்எல்னா சூப்பர் லைஃப். அது என்னோட இல்ல வார்த்தை இல்ல, அது சூப்பர் லைஃப்.
வெல்த் கிரியேஷன், அதுவும் என்னோட வார்த்தை இல்ல, ஒரு சொத்து உருவாக்குறது. அப்ப SLWCனா சூப்பர் லைஃப் மூலியமா ஒரு சொத்து உருவாக்குற வாய்ப்பு. முதல் சொத்து நம்மளுக்கு தெரிஞ்ச சொத்து நம்மளோட உடல். அப்ப அந்த சொத்து நல்லா டேக் கேர் பண்ணிக்குமா மத்த சொத்துல நம்ம உருவாக்கலாம். SLWC குளோபல். இப்ப அவங்க பாருங்க, அவங்க நோயால இருந்தாங்க, வீட்டுல மாடி இருந்தாங்க, ஒரு வீட்டு வேலையா இருந்தாங்க, வீட்டு மனைவியா இருந்தாங்க. அப்ப அந்த வலினால அவங்க பார்த்தாங்க, அந்த வலினால அவங்க இது யோசிச்சாங்க. அப்ப அந்த ப்ராடக்ட் அந்த டாக்டர் PS ராஜ் நான் வந்து டைரக்டா ஸ்பான்சர் பண்ண பர்சன். அவர் வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன் பேப்பர்ஸ்ல, நானும் மோகன் சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சு அவர் வந்தாரு. அவர் வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்தோம். அப்ப நான் சொன்ன கம்பெனிக்கு நீங்க ஒரு டாக்டர் தேவைப்படுது அப்படின்னு, அப்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டோம், நீங்க பாத்துக்கணும். சோ அவர் கம்பெனி டாக்டர் ஆயிட்டாரு. அப்ப நாங்க வந்து கரெக்டா இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டாக்டர் நாங்க வச்சிருக்கோம். அதே டைம்ல நம்மளுக்கு வந்து நோய் வராம இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட் சாப்பிட சொல்றோம். அது நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நானும் செய்யறோம், நாங்க செய்யறோம், மற்ற லீடர்ஸ் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது அப்படின்னு. அப்ப SLWC குளோபல் சிஸ்டம்னு நல்ல வார்த்தை பாருங்க. சேவ் யுவர் செல்ஃப், டைம், எனர்ஜி அண்ட் மணி. இப்ப டாக்டர் பாரதிராஜன் சொன்னாரு, டாக்டர் ஜவீத் சார் பேச வந்தாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது, அந்த மியூட் பண்ண முடியல. ஆனா நம்மளுக்கு டைம்னால அவர் பேச முடியல. அடுத்த வாட்டி நான் பேச வைப்போம். அவங்களாம் எப்படி சேர்க்கணும், டைம் எடுக்கும். அவங்க சேர்றதுலாம் 6 மாசம் எடுக்கும், 1 வருஷம் எடுக்கும். STC30 தான் சிஸ்டம், சேவ் யுவர் செல்ஃப், டைம், எனர்ஜி அண்ட் மணி. அது ஒரு வந்து இந்த காலகட்டத்துல நானோ டெக்னாலஜி பாய்ச்சி ஒரு சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டம் நீங்க பாய்ச்சிங்களா, நீங்க ரொம்ப டைம் எடுக்க தேவையில்ல, ரொம்ப இது பண்ண தேவையில்ல, அது உடனே உங்களுக்கு வேலை செய்யும். அதான் சிஸ்டம். அப்ப STC30 இஸ் நாட் அ ப்ராடக்ட், இஸ் அ சிஸ்டம். ஸோ SLWC குளோபல் சிஸ்டம் சொன்னோமா, அந்த ப்ராடக்டும் அதுல சேர்ந்தது. அது உங்களுக்கு வந்து நோய் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நோய் வராம ஹெல்ப் பண்ணும் அந்த சிஸ்டம். அப்புறம் அதேல வந்து இந்த ஊபர் மாரி ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த ஊபர் பிசினஸ் வச்சு நீங்க வந்து குளோபலுக்கு போகலாம். இதான் அந்த கான்செப்ட். அதான் SLWC குளோபல் சிஸ்டம். இது டாக்டர் மஹாரோட இல்ல, இது வந்து யாரோட இல்ல, சூப்பர்லைஃப்னால வந்தது. சரிங்களா? சோ இந்த வாய்ப்பை எடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து என்ன ஷேர் பண்ணுமா, நம்ம எல்லாமே பிரகாசமா இருக்கலாம். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 115 பேர் நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களால நன்றி சொல்றேன். வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரம் வந்து நார்மல் ப்ரோக்ராம். அண்ட் எப்பயாவது ஒரு வாட்டி நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வைப்போம். ஏன்னா நீங்க ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிப்போம். நீங்க ஜெயிச்சுதான் எல்லாரும் ஜெயிப்பாங்க. உங்களால பல பேர் வாழ்க்கை மாத்தி அமையும். சரிங்களா? சோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். இல்லாத யாராவது வந்து ஷேர் பண்ண போறீங்களா? ஷேர் பண்ணா நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, சோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். உங்களுக்கு உங்களோட ஷேரிங்லாம் போய் உங்க குரூப்ல செஞ்சுக்கங்க. எப்படி இந்த ப்ரோக்ராம் நீங்க ஈடுபட்டீங்க, எப்படி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சா கூட போதும், அது நீங்க குரூப்ல போய் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். ஓகே, சோ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஜெகதீஷ், நீங்க வந்து க்ளோசிங் பண்ணலாம், நீங்க ஷேர் பண்ணிடலாம். ஜெகதீஷ் இருக்காங்களா? இல்ல அவங்க வந்து ஆபீஸ் ஆத்திரி அங்கேயா? ஜெகதீஷ், are you there? அதான் சார் டிரைவிங்ல இருக்கேன். ஓகே க்ளோசிங் பண்ணிருங்க அப்படியே. ஆல்ரைட், நான் அனிமேட் பண்ணிடுறேன். பரவாயில்ல, அவர் டிரைவிங்ல இருக்காரு, ஏன்னா ஆபீஸ் சாத்திருப்பாங்க. ஓகே, வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். அதான் அனிமேட் பண்ணுங்க. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். Super life is super. Super life is super. Super life is super. Thank you, Dr. Maha. Thank you, Raman. Sir. Super life is super. Life is super.